நமக்கு தெரியும் இன்று 2 வகையான மருத்துவம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து ஃபார்மசூட்டிக்கல் மெடிசன். நம்ம மெடிக்கல் ஷாப்பில் ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, லேபு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில மருத்துவம் என்பது ஃபார்மசூட்டிக்கல் மெடிசன். அங்கே தரப்படுவது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபார்மசூட்டிக்கல் மெடிசன், ரசாயனங்களால் ஆன மெடிசன், அது தெரியும். இனி ஒன்று இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும்? நியூட்ராசூட்டிக்கல் மெடிசன். மெடிசன் என்றால் குணப்படுத்துவது எதுவோ அது மெடிசன், அவ்வளவுதான். அது கெமிக்கலா இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி. இப்போ நாம் அடுத்த 1 மணி நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது நியூட்ராசூட்டிக்கல் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து உணவு. அது ஒரு, ஏன்னா ரெண்டுமே உணவாகத்தான் செயல்படுது. ஒன்று வந்து ஆங்கில மருத்துவம், இனி ஒன்று வந்து நியூட்ராசூட்டிக்கல் ஊட்டச்சத்து உணவு. இது ரெண்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிசன்ஸ். தீர்வு, நோய்க்கு தீர்வுங்கிறது இது ரெண்டு தான். ஓகேங்களா? இதுல நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செல்கள், நம்ம உடம்பு வந்து செல்களால் ஆனது. செல்களால் ஆனதுன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி, 50 ட்ரில்லியன் சொல்லுவாங்க. 50 ட்ரில்லியன் அல்லது 60 ட்ரில்லியன் செல்களால் ஆனது இந்த உடம்பு. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த செல்களுக்குள்ள நிறைய ரசாயன மாற்றங்கள் நடக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நம்ம ஸ்கூல்ல காலேஜில் படிச்சிருப்போம். இருந்தாலும் இவ்வளவு செல்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இந்த செல்லுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள், ரசாயனங்கள், மாற்றங்கள் நடக்குது, இவ்வளவு விஷயம் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற விஷயமே இந்த நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது தெரியவே தெரியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு மைக்ரோஸ்கோப் வேணும். நம்ம நார்மலாக லேபரேட்டரியில் பார்க்குற அந்த ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் வச்சு இது பார்க்க முடியாது. இது பார்க்கறதுக்கு இந்த செல்லுக்குள்ளே இருக்கிறது செல்லே கண்ணுக்கு தெரியாது. அதுக்குள்ள இத்தனையும் விஷயங்கள் இருக்குதுன்னா அதை பார்க்கறதுக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வேணும். அது கண்டுபிடிக்கப்பட்டதே பார்த்தீங்கன்னா 1920 காலகட்டத்தில். அதுக்கப்புறம் தான் ஒரு செல்களுக்குள் இத்தனை விஷயங்கள் இருக்குதும், இவ்வளவு உள்ள வேலைகள் இவ்வளவு நடக்குது என்கிறது கண்டுபிடிக்கப்பட்டதே பார்த்தீங்கன்னா 1920க்கு அப்புறம் தான். அப்போ ஒரு செல்லுங்கிறது கண்ணுக்கு தெரியாது, அதை பார்க்கறதுக்கே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வேணும். அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டே 100 வருஷம் தான் ஆச்சுங்க. ரைட். இப்போ நம்ம செல்கள், உடம்பு செல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு செல்கள்னா பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கோடி, 60 லட்சம் கோடி செல்களால் ஒவ்வொரு மனிதனோட உடம்பும் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த செல்கள், இந்த உடம்பு எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கார்போஹைட்ரேட் என்கிற மாவுச்சத்து, கொழுப்பு சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரதச்சத்து, புரோட்டீன் என்கிற புரதச்சத்து, தண்ணீர், இதால் ஆனது இந்த உடம்பு. நம்ம உடம்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் உடம்பு. சரிக்கு சொல்ல போனா ஒரு மனிதனோட உடம்போட வெயிட்னு வச்சுக்கோங்க. அதுல 55 முதல் 60% நீரினால் ஆனது, லிக்விட். அது ரத்தமா இருக்கும், என்சைம்ஸா இருக்கும், ஹார்மோன்ஸா இருக்கும், நீரா இருக்கும், திரவ வடிவத்தில் இருக்கக்கூடியது உடம்புக்குள்ள. எப்படி இந்த பூமி என்பது 3/2 பாகம் தண்ணீரால் ஆனதோ அதே தான் மனித உடம்பு. கிட்டத்தட்ட 60-65% வரை தண்ணீரால் ஆனது இந்த உடம்பு. நீர், வாட்டர். உங்க உடம்பு வந்து வெயிட் போட்டீங்கன்னா அந்த வெயிட்ல 55-60% தண்ணீர், லிக்விட். அடுத்தது 20% புரோட்டீன், புரதச்சத்தால் ஆனது. நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்களிலும் 50 லட்சம் 60 லட்சம் கோடி செல்கள் இருக்கு. ஒவ்வொரு செல்லும் புரோட்டீனால் ஆனது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. புரோட்டீன், ஹார்மோன்ஸ் புரோட்டீன், என்சைம்ஸ் புரோட்டீன், எத்தனை விஷயங்கள் புரோட்டீன் ஆனது. 15% நம்ம உடம்போட எடை இருக்குல்ல, பார், அதுல 15% கொழுப்பு சத்தால் ஆனது. நம்முடைய செல்கள் இருக்குல்ல, கோடிக்கணக்கான செல்களுடைய செல் வால் கொழுப்பு சத்தால் ஆனது. 15 உடம்போட வெயிட்ல 15% வெறும் கொழுப்பு. 5% மினரல்கள், தாதுக்கள் என்று சொல்லக்கூடிய மினரல்களால், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், அப்படி இருக்கக்கூடிய நிறைய மினரல்களால் ஆனது. 2% மட்டும்தான் கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் வேண்டும். நம்ம பிரெயின் ஒர்க் பண்றதுக்கு 2% குளுக்கோஸ் போதும், கார்போஹைட்ரேட். 1% வைட்டமின். இதுதான் நம்ம உடம்போட காம்போசிஷன். ஒரு ஆரோக்கியமான மனிதனோட உடம்பு எடுத்தீங்கன்னா இவ்வளவு ஊட்டச்சத்துக்களால் ஆனது. நான் சொன்னது முதல்ல சொன்ன அத்தனையும் இதான் உடம்பு. உங்க உடம்பு வெயிட் போட்டீங்கன்னா 55-60% தண்ணி தான். நல்லா போட்டு புளிஞ்சு எடுத்தோம்னு வச்சுங்க, ஒரு இந்த கரும்பு கிரஷர்ல போட்டு புளிகிற மாதிரி புளிஞ்சோம்னா ஒரு 60%, உங்க பாடி வெயிட்ல 60% தண்ணி, ரத்தமும் தண்ணியுமா வரும். 20% புரோட்டீன், 15% கொழுப்பு சத்து. கார்போஹைட்ரேட் என்கிற மாவு சத்து 2% போதும். நம்ம பிரெயின் ஒர்க் பண்றதுக்கு 2% குளுக்கோஸ் போதும். இதுதான் நம்ம உடம்போட வெயிட்.
ஆனா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நாம் உடம்புல கிட்டத்தட்ட 50 வகையான ஹார்மோன்கள் சுரக்கின்றன. 50 ஹார்மோன் சுரக்குது. நம்ம தைராய்டு இருக்குல்ல, தைராய்டு அண்ட் பேராதைராய்டு, அங்க 3 வகையான தைராக்சின் சுரக்குது. T3, T4, PTH, கால்சிட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் சுரக்குது. பேங்க்ரியாஸ் இருக்குல்ல, நம்ம பேங்க்ரியாஸ், கணையம் என்று சொல்லக்கூடிய பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் சுரக்குது, நமக்கு தெரியும். அங்க ஒரு 3 வகையான ஹார்மோன் சுரக்குது. நம்ம ஓவரி, பெண்களுடைய ஓவரி, கர்ப்பப்பை, அங்க வந்து ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரோன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது. கர்ப்பப்பையில ஹார்மோன் சுரக்குது. நம்மளோட லிவர்ல, நம்மளோட லிவர் இருக்குல்ல, அதாவது லிவர்னா நமக்கு சொல்லுது கல்லீரல், கல்லீரல்ல ஹார்மோன் சுரக்குது. நம்ம உடம்பு முழுவதும் கிட்டத்தட்ட 50 வகையான ஹார்மோன்கள் சுரக்க வேண்டும். ஒன்று சுரக்கவில்லை என்றாலும் நாம் நோயாளி. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு ஹார்மோன் சரியாக சுரக்கவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் நம்ம இப்ப தைராய்டுங்கிறது எப்படி வருது? தைராய்டு இருக்கக்கூடிய தைராக்சின் என்ற ஹார்மோன் அதிகமாக சுரந்தாலும் கம்மியாக சுரந்தாலும் நம்ம நோயாளி. இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோன் கணையத்தில் இருந்து சுரக்கவில்லை என்றால் நாம் சர்க்கரை நோயாளி. இந்த மாதிரி உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய 50 வகையான ஹார்மோன்களை இந்த உடம்பு சுரக்க வேண்டும். ஒன்று குறைந்தாலும் வாழ்நாள் முழுவதும் நம்ம நோயாளி. நாம் உடம்புல நூற்றுக்கணக்கான என்சைம்ஸ் சுரக்கிறது. என்சைம்ஸ் என்றால் உமிழ்நீர். நம்ம நாவில் சுரக்கக்கூடிய உமிழ்நீர் அமிலேஸ் என்கிற ஒரு என்சைம். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான என்சைம்களை நாம் உடம்பு சுரக்கிறது. நாம் உண்ணுகிற உணவு நாம் நல்லா மென்று விழுங்கும் போது உமிழ்நீரோடு சேர்ந்து நல்லா, அதுவும் நல்ல நொறுங்க தின்றால் 100 ஆயுசு அவங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா மென்னுட்டிங்கன்னா வாயிலேயே அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து கூழாக மாறிடுச்சுன்னா ஜீரணம் என்பது எளிமையாக நடக்கும். ஆனா அப்படி மென்னு விளங்குறமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போச்சு. அந்த உணவு கீழே, அந்த பாதி அரைக்கப்பட்ட உமிழ்நீரோடு கலந்த உணவு கீழே இறங்கும் போது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான என்சைம்கள் சுரக்கின்றன. கல்லீரலில் சுரக்கிற என்சைம்ஸ், பேங்க்ரியாஸ்ல, சிறுகுடலில், பெருங்குடலில், கால் பிளாடர்ல, எல்லாத்திலும் என்சைம்கள் சுரக்கின்றன. இந்த என்சைம்கள் சரியாக சுரக்க வேண்டும். சுரக்கவில்லை என்றால் நம்மளுடைய டைஜஷன் சரியாக நடக்காது, ஊட்டச்சத்துக்கள் சரியாக உறிஞ்சி எடுக்கப்படாது. இது மிக முக்கியமான விஷயம். என்சைம்கள் சுரக்க வேண்டும். இத்தனை என்சைம்கள் நம்ம கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த என்சைம் எல்லாம் எதனால் தயாரிக்கப்பட்டது? இந்த உடம்பு தானே தயார் பண்ணுது. எதில் இருந்து தயார் பண்ணது? இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஹார்மோன்ஸ், 50 வகையான ஹார்மோன் உடம்பு சுரக்குதுன்னா இந்த ஹார்மோன்களை உடம்பு எப்படி தயாரிக்கிறது? எதில் இருந்து தயாரிக்கிறது? அதை தயாரிப்பதற்கு உடம்புக்கு என்ன வேண்டும்? கொலோஜன். அடுத்தது, நம்முடைய ஒவ்வொரு மூட்டுக்கள், ஒவ்வொரு 2 எலும்புகள் சேருகிற ஒவ்வொரு மூட்டுக்களிலும் அந்த 2 எலும்பையும் சேர்த்து வைத்து சதை, மசில், திசுக்கள் இருக்குல்ல, சதை மசில்ஸோட சேர்த்து வச்சு கட்டி வச்சு மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரியான ஒரு ஃபைபர் மெட்டீரியல் அங்க இருக்குது. அதுதான் நம்ம 2 எலும்பையும் கலண்டு போகாமல் காப்பாற்றுகிறது. 2 எலும்பும் இந்த மூட்டுக்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அதுதான் காப்பாத்துது. இதுக்கு பேரு கொலோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலோஜன். நான் கேட்கிற கேள்வி, இந்த கொலோஜன் எதனால் ஆனது? கேள்வி நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது 50க்கும் மேற்பட்ட ஹார்மோன்களை உடம்பு தயாரிக்கிறது. நூற்றுக்கணக்கான என்சைம்களை உடம்பு சுரக்கிறது. கொலோஜன் உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய சதைகளையும் எலும்புகளையும் கூட்டி பிடித்து கட்டி வைத்திருக்கிற ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரியான ஃபைபரஸ் மெட்டீரியல் கொலோஜன். இதெல்லாம் உடம்பு எதிலிருந்து தயாரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் உண்ணுகிற உணவில் இருக்கக்கூடிய தாதுக்கள், மினரல்ஸ் என்கிற தாதுக்கள், கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து, விட்டமின்கள், மினரல்கள், முக்கியமாக புரதச்சத்து, இதில் இருந்துதான் 50 வகையான ஹார்மோன்களை உடம்பு தயாரிக்கிறது.
நூற்றுக்கணக்கான என்சைம்களை தயாரிக்கிறது. அந்த என்சைம் சுரந்தா தான் உங்க உணவு சரியாக டைஜஷன் ஆகி ஜீரணமாகி அதில் இருக்கிற சரியான ஊட்டச்சத்துக்களை உடம்பு முழுக்க கொண்டு சேர்க்கப்படும். கொலோஜன் என்கிற இந்த எலும்புகள் எல்லாம் உடம்பு அமைப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கொலோஜன் இருக்கணும். இதெல்லாம் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உணவில் இதெல்லாம் இருக்கணும். இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. எனக்கு தோற்று 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு இதெல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னைக்கு இன்னைக்கு இருக்கிற உணவு முறை, இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற உணவு முறையும் ரசாயனங்களும் பூச்சி மருந்துகளும் வர ஆரம்பிச்சதோ அன்றையோடு நம்ம உணவு முறை மாறி போச்சு. இன்று நாம் உண்ணுகிற உணவில் இந்த உடம்புக்கு தேவையான புரோட்டீனும் கிடைப்பதில்லை, என்சைம்ஸும் இல்லை, ஹார்மோன்ஸும் கிடைப்பதில்லை. இதில் ஏதாவது ஒன்று குறைந்தால் வாழ்நாள் முழுவதும் நம் நோயாளி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தான் பேசிக் சயின்ஸ். இன்னைக்கு இருக்கிறவங்க 2 வகை தான். ஒன்று நோயாளியா இருக்கிறவங்க, இனி ஒரு 20% பேர் இன்னைக்கு நோயாளியா ஆல்ரெடி இருக்காங்க, மருந்து சாப்பிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 80% பேர் நோயாளி ஆக போறவங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 5% உலக மக்கள் தொகையில் 5% மக்கள் மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த உடம்புனா என்னன்னு தெரியும். பாக்கி இருக்கக்கூடிய 75% மக்களும் நாளை நோயாளியாக மாறப் போகிறவர்கள். இன்னைக்கு உடம்புல நீ அந்த நோய் வெளியே வரல, வெளியே தெரியற மாதிரி வரல, மற்றபடி உள்ள வேலை நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அல்லது அடுத்த மாசம், அடுத்த வருஷம், 5 வருஷம், 10 வருஷத்துக்குள்ள நம்ம அனைவரும் ஏதாவது நோயா 1, 2, 3 ஜீவித அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்கிற நோய்களுக்கு நாம் கண்டிப்பா ஆட்படுவோம். காரணம் இன்று நாம் உண்ணுகிற உணவு. இதை மைண்ட்ல பதிவு வச்சுக்கோங்க, தப்பிக்கவே முடியாது. இல்லை சார் நான் அப்படி சாப்பிட்றேன், நான் இப்படி பார்த்து சாப்பிட்றேன், காய்கறிகள் சாப்பிட்றேன், பழங்கள் சாப்பிட்றேன், எதை வேணாலும் பண்ணுங்க, வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவு எல்லாமே நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இல்லை. புரோட்டீன் கிடையாது, விட்டமின்ஸ் கிடையாது, மினரல்ஸ் கிடையாது, நல்ல கொழுப்பு சத்து கிடையாது. கார்போஹைட்ரேட் என்கிற மாவு சத்தை வயிறு நிறைய சாப்பிட்றோம். நீங்க சோறு சாப்பிட்டாலும், அரிசி சாப்பிட்டாலும், சப்பாத்தி சாப்பிட்டாலும், பரோட்டா சாப்பிட்டாலும் எல்லாமே வெறும் கார்போஹைட்ரேட் என்கிற ஒரே ஒரு ஊட்டச்சத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம். வெறும் 50 கிராம் குளுக்கோஸ் ஒரு நாளைக்கு போதும் உங்களுக்கு. நம்ம உடம்புக்கு 50 கிராம் குளுக்கோஸ் போதும் ஒரு நாள் முழுக்க 2000 முதல் 2005 கலோரி எனர்ஜி சக்தி கிடைப்பதற்கு, நம்ம ஒர்க் பண்றதுக்கு, நடக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, தூங்குறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு 2000 2500 கலோரி எரிபொருள் வேணும். அதுக்கு வெறும் 50 கிராம் குளுக்கோஸ் போதும். நாம் ஒரு நாள் உண்ணுகிற உணவு, ஒரே ஒரு நாள்ல காலையிலிருந்து சாயந்தரம், காலையில டீயில போடுற சர்க்கரையில் ஆரம்பிச்சு நைட்டு சாப்பிட்ற சாப்பாட்டு வரைக்கும் இருக்கிற உணவில் கிட்டத்தட்ட 300 முதல் 400 கிராம் குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட் உள்ளே போகிறது. நமக்கு வேண்டது 50 கிராம் தான். கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகமாக குளுக்கோஸ் உள்ள போகுது. அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை, எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்குதுன்னு நமக்கு தெரியாது. உணவு மாறி போச்சு. இதுதான் இன்று எல்லாரும் நோயாளிகளாகவும் நோயாளி ஆக போறவங்களாகவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ரைட். இப்போ இதுக்கு தீர்வு நான் சொல்றேன், பார்மசூட்டிக்கல் மெடிசன். டாக்டர்ஸ் தர்ற மெடிசன்ஸ் எல்லாம் பார்மசூட்டிக்கல் மெடிசன்ஸ் நமக்கு தெரியும். ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் போறோம், மெடிசன் எழுதுறோம், சாப்பிட்றோம், நிறைய பேர் தொடர்ந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சைடு நமக்கு என்ன தெரியும், அதோடைய பக்க விளைவுகள் என்ன ஏது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 2வது விஷயம், அதுதான் முதல் ஸ்லைடில் நான் சொன்னேன், பார்மசூட்டிக்கல் மெடிசன், நியூட்ராசூட்டிக்கல் மெடிசன். ஊட்டச்சத்து உணவில் தீர்வு இருக்கு, ஊட்டச்சத்து மருத்துவம், அதை பத்தி தான் நம்ம இங்க பேசுறோம். நியூட்ராசூட்டிக்கல், அதான் ஊட்டச்சத்து துறை அப்படிங்கிறது. ஓகே, டைப்ஸ் ஆஃப் தைராய்ட்ஸ். தைராய்டு நம்மளுக்கு தெரியும். தைராய்டுங்கிறது ஒரு நம்ம கழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தைராய்டு, பேராதைராய்டுங்கிறது ஒரு வகையான சுரப்பி, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அங்க பிரச்சனை என்னென்ன பிரச்சனை வரும்னா ஹைப்போ தைராய்டு, அதாவது தைராய்டு சுரப்பது குறையும் போது வரக்கூடியது ஹைப்போ தைராய்டிசம். குவைட்டர் என்பது இந்த கழுத்து கழலைன்னு சொல்லி வீக்கம் வரும்ல, அது தைராய்டில் கட்டி வரும் சில பேருக்கு.
தைராய்டில் கேன்சர் கூட வரும். ஹைப்பர் தைராய்டிசம், இந்த ஹார்மோன், இந்த தைராய்டில் சுரக்க வேண்டிய ஹார்மோன் குறைந்ததுன்னா அது வந்து ஹைப்பர் தைராய்டு. இவ்வளவு பிரச்சனைகள் தைராய்டில் மட்டும் இருக்கு. ஹைப்போ தைராய்டு அப்படிங்கிறது தைராய்டு சுரக்க வேண்டிய அந்த ஹார்மோன்ஸ், 3 வகையான ஹார்மோன்ஸ் இருக்கு. அது சரியாக சுரக்கவில்லை என்றால், குறைவாக சுரந்தால் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. என்னென்ன பிரச்சனை? முடி உதிரும், முடி ரொம்ப தின்னா இருக்கும், உடஞ்சு போகும். ஏன் கண்ணுல புருவம் கூட உதிரும், ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும், மலச்சிக்கல் உருவாகும், குழந்தைகள் இருக்காது. இன்ஃபர்டில் நிறைய பேர் குழந்தைகள் இல்லாமல் போவதற்கு காரணம் இந்த ஹைப்போ தைராய்டு. உடம்பு வெயிட் அதிகமாகும், மென்சுரல் அதாவது மாதவிடாய் பிரச்சனைகள் வரும், பசி இருக்காது, ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியா இருக்கும், கழுத்துக்கிட்ட அந்த தைராய்டு வந்து பெருசா இருக்கும். இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அந்த தைராய்டு என்ற ஒரு ஹார்மோன் குறைந்தால். ஹைப்பர் தைராய்டுன்னா என்ன? அதிகமா சுரக்கிறது. அந்த தைராக்சின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன், ஒரு 3 வகையான ஹார்மோன் இருக்கு, T3 T4ன்னு. அது அதிகமாக சுரந்தால் அது வேற வகையான பிரச்சனை. வெயிட் லாஸ், அப்படியே உடம்பு மெலிஞ்சு போகும், பயங்கர பசியா ஃபீல் ஆகும், அடிக்கடி வயிற்றால போகும், அதாவது தூக்க சரியா வராது, பயங்கர டிப்ரெஷனா இருக்கும். நான் சொல்றது தைராய்டு அப்படிங்கிற ஒரு சுரப்பி சரியாக வேலை செய்யவில்லை என்றால் முடி உடைந்து போகும், முடி உதிர்ந்து போகும், அந்த கழுத்துக்கிட்டு வீக்கம் வரும், ஹார்ட் ரேட் அதிகமா இருக்கும். முதல்ல சொன்னது ஹைப்போ தைராய்டுக்கு ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும், இதுக்கு ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும், இதய துடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும், பிபி அதிகமா இருக்கும். மசில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்கும், மசில் பிடிச்சிருச்சுங்காங்கல்ல, கால் பிடிக்கிறது, சதை பிடிப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வரும். கை காலெல்லாம் நடுக்கம் வரும். அதாவது ஸ்கின் எப்பவுமே ஈரமா இருக்கும். நான் சொல்றது இந்த ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு, தைராய்டு அப்படிங்கிற இந்த ஒரு சுரப்பி, கழுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சுரப்பி கம்மியா சுரந்தாலும் அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை. இதுக்கு வாழ்நாள் முழுக்க நீங்க மெடிசன் சாப்பிடணும். தைராய்டுக்கு மெடிசன் சாப்பிடணும், வாழ்நாள் முழுக்க சாப்பிடணும். நம்மகிட்ட அருமையான தீர்வு இருக்குங்க. அஸ்டோனியா 1ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. நீங்க அது இதோடைய ரிசல்ட் எல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. சயின்டிபிக்கா விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஊட்டச்சத்துக்களுடைய ஒரு ப்ராடக்ட் தான் இது, தைரோ 1. சதாவரி, குல்குல், விட்டமின்ஸ், மினரல்ஸ், உடம்புக்கு தேவையான அந்த தைராய்டு என்ற அந்த சுரப்பியை சரியாக சுரக்க செய்வதற்கு ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட். ஆல்ரெடி மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறவங்க கண்டினியூஸா மெடிசன் எடுக்கணும். அதோட சேர்ந்து இந்த ஒரு ஊட்டச்சத்தை தொடர்ந்து எடுத்தாங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்குள் அந்த பிரச்சனையில் இருந்த அந்த சுரப்பி மீண்டும் வேலை அவருடைய தைராய்டு என்ற அந்த சுரப்பி மீண்டும் நார்மலா வேலை செய்ய ஆரம்பித்து விடும். இதெல்லாம் ப்ரூவனான விஷயம். இதுல என்னென்ன அடங்கி இருக்குது, இந்த ஒரு ப்ராடக்ட்ல என்னென்ன அடங்கி இருக்குதுன்னு தெளிவா கொடுத்துருக்கு பாரு. சதாவரி, அயோடின், தைரோசின், குல்குல் எக்ஸ்ட்ரா, குல்குல்ங்கிறது ஒரு தமிழ் பேர் என்ன தெரியல, மில்க் திசில், அஸ்வகந்தா, சதாவரி, கால்சியம், ஆல்பா ஏகேஜின்னு சொல்லக்கூடியது, செலீனியம், காப்பர், மெக்னி, இதெல்லாமே இந்த உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட், ஒரு நியூட்ராசூட்டிக்கல் மெடிசன், ஊட்டச்சத்துக்களால் ஆன ஒரு பொருள். அதான் தைரோ 1. இதை எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பெனிஃபிட், இவ்வளவு பலன் இருக்கு, அதுல இவ்வளவு பலன் இருக்கு. தைராய்டு ஹார்மோன்கள் சரியாக சுரக்கும். தொடர்ந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தைராய்டு சுரக்க ஆரம்பிக்கும். மெயின்டைன்ஸ் ஹெல்த்தி லெவல் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். அப்நார்மல் தைராய்டு சிம்டம்ஸ், தைராக்சின் குறைஞ்சால் உடம்பு வரும், உடம்பு பருமன் வரும். தைராக்சின் அதிகமா சுரந்தால் உடம்பு மெலியும். இதான் 2 வகையான ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு. இதை இரண்டையும் சரி செய்யும். அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் சுரப்பிகளை சரியாக வேலை செய்யும், சரியா மெட்டபாலிசம் நடக்கும். இதுல ப்ரோபயோட்டிக்ஸ் என்ற நம்ம ஜீரணத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சேர்ந்திருப்பதால் ஜீரணம் சரியாக நடக்கும்.
இன்னைக்கு தைராக்சின் தைராய்டு மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ப்ராடக்ட் அவங்க மெடிசனோட சேர்த்து தொடர்ந்து இந்த ப்ராடக்ட் அவங்க எடுத்தாங்க அப்படின்னா முற்றிலுமாக அதிலிருந்து வெளியேற முடியும். இதான் இங்க சொல்ல வர விஷயம். ஓகே, இது ஒரு ப்ராடக்ட். இரண்டாவது ப்ராடக்ட் ஹீமோஃபோர்டின். அது என்ன ஹீமோஃபோர்டின்? நமக்கு தெரியும் அனீமியா என்கிற, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ரத்த சோகை. ரத்த சோகை வேற ஒன்றும் தப்பு எடுத்துக்காதீங்க. மலையாளத்திலேயே அதிகம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறதுனால வார்த்தைகள் டக்குன்னு எனக்கு வர்றதில்லை. ஓகேங்களா? அனீமியான்னு சொன்னா ரத்த சோகைன்னு சொல்லுவாங்கல்ல. அது இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா? எந்த அளவுக்கு இன்னைக்கு அது தீவிரமா இருக்கிறது என்பது, பெண் குழந்தைகளில் கிட்டத்தட்ட 60% பேருக்கு இந்த ரத்த சோகை என்கிற அனீமா இந்தியாவில் இருக்கிறது. ஆண்களில், அதாவது 15 20 வயசு அந்த டீனேஜ் என்று சொல்லக்கூடிய பருவத்தில் கிட்டத்தட்ட 30% ஆண் குழந்தைகளுக்கும் இருக்கிறது. 15 40 50 வயசு வரைக்கும் 57% பெண்களுக்கு இந்த அனீமியா என்கிற ரத்த சோகை இருக்கிறது. கர்ப்பிணி பெண்களில் 52% எல்லாருக்கும் இருக்கு. தெரியவே தெரியாது. அனிமியான என்ன அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு ரத்த அணுக்கள் அல்லது ஹீமோகுளோபின் குறையும் போது, அதோடைய அளவில் இருந்து குறையும் போது இந்த ரத்த சோகை என்பது வருகிறது. வேற ஒன்றும் இல்லை. இந்த ஹீமோகுளோபின் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிஜனை, நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜனை ஒவ்வொரு செல்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்வது அதுதான், ஹீமோகுளோபின் தான். அதுக்கு ரத்த சிவப்பணுக்கள் சரியான அளவில் இருக்க வேண்டும். அதான் இந்த வேலை செய்யுது. இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த ஹீமோகுளோபின், ரெட் பிளட் செல்ஸ்ல அந்த ஹீமோகுளோபினோட அளவு சரியாக இல்லை என்றால் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சோர்வு, பலவீனம், முகமெல்லாம் வெளுத்திருக்கும், ஷார்ட்னஸ், மூச்சு வந்து வேக வேகமா மூச்சு விடுவாங்க, டிசீனஸ், சோர்வு, மயக்கம், ஒரு சோம்பல், இது எத்தனை இருக்கும். ரத்த சோகைன்னு சுருக்கமா சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு இது இருக்கு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 50% முதல் 60% பேருக்கு இது இருக்கு, குறிப்பா பெண்களில். ஏன் பெண்களுக்கு அதிகமா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு ஊட்டச்சத்து, நம்ம உணவுல ஊட்டச்சத்து கிடையாது, அதை விட்டுருங்க, அதனால அது எல்லாத்துக்கும் வரும். குறிப்பா பெண்களுக்கு அதிகமா இருக்கிறது காரணம், அவங்களுக்கு இந்த மென்சுரல் சைக்கிள் என்று சொல்லக்கூடிய மாத விடாய் இருப்பதனால அதிலும் அவங்களுக்கு பிளட் லாஸ் இருக்கு. பிளட் லாஸ் இருக்கு, ரத்த போக்கு இருப்பதால் அவங்களுக்கு இந்த அனீமியாங்கிறது அதிகமா இருக்கு பெண்களுக்கு, குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு. நிறைய வகை இருக்கு. இந்த ரத்த சோகை நிறைய இருக்குது. அயன் என்கிற இரும்பு சத்து குறையும் போது வரும், ஃபோலிக் ஆசிட் குறைஞ்சா வரும், விட்டமின் B12 குறைஞ்சா வரும், அப்ளாஸ்டிக் அனீமியா, ஹீமோலைட்டிக் அனீமியா, சிக்கிள் செல் அனீமியா. சிக்கிள் செல்ங்கிறது ஒரு அறிவாள் ரோகம் சொல்லுவாங்க. அறிவாள் செல் மாதிரி அந்த நம்முடைய ரத்த அணுக்கள் இப்படி இந்த வளைஞ்சு 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 இந்த அருவாள் மாதிரி ஆயிரும். அது வந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வரும், இந்த ரத்த சோகை வரும். என்னெல்லாம் வேணும்? இரும்பு சத்து வேணும், ஃபோலிக் ஆசிட் என்கிற அமினோ ஆசிட்ஸ் வேணும், B12 என்கிற வைட்டமின் வேணும், இத்தனையும் விஷயங்கள் வேணும். இது குறைஞ்சதுன்னா இவ்வளவு பிரச்சனை வரும். நம்ம உணவு சரியாக உடம்பு எடுத்துக்காது, புவர் அப்சார்ப்ஷன், சரியான ஜீரணமாகாது, உடம்புல பிரச்சனை வரும். நம்மளோட எலும்புக்குள்ள இருக்கிற எலும்பு மஜ்ஜை இருக்குல்ல, அதுல பிரச்சனை வரும். மென்சுரல் சைக்கிள், பெண்களுக்கு மாதவிடாய் ஹெவியா இருக்கும், கிட்னி பிரச்சனை வரும். இத்தனை பேருக்கு இவ்வளவு பிரச்சனை வரும். அது ஒண்ணுல ஆரம்பிச்சதுனால சரியா அனீமியா கவனிக்காம விட்டோம்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா அனீமியா, இந்த அனீமியா வந்ததுன்னா இவ்வளவு பிரச்சனை வரும், சரியாக கவனிக்கவில்லை என்றால். அதுல என்னென்ன இருக்குது, அதில் ரொம்ப டெப்த்துக்குள்ள நான் போகல. இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்கு? ஹீமோஃபோர்டின் என்கிற இந்த ஒரு ஊட்டச்சத்து பொருள்ல என்னென்ன இருக்கு? 60 கேப்சூல் இருக்கு, நம்மளுக்கு நல்லா தெரியும். இதுல என்னென்ன இருக்கு பாருங்க. அயன், குவாட்ரஃபோலிக் என்ற உலக புகழ் பெற்ற பேட்டன் ரைட் உள்ள இரும்பு சத்து தயாரிக்கிற, இந்த அயன் என்கிற இரும்பு சத்தை தயாரிக்கிற குவாட்ரஃபோலிக் என்கிற
பேட்டன் ரைட் உள்ள ரெஜிஸ்டர்ட் பேட்டன் ரைட் உள்ள ஒரு நிறுவனத்திலிருந்து இந்த அயன் என்பது வாங்கப்படுகிறது இந்த கம்பெனியில. விட்டமின் B12 இருக்கு, ஜிங்க் இருக்கு, பீட்ரூட் மொரிங்கால் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, விட்டமின் B3, B6, B12, ஜிங்க், மெக்னீசியம், டிரான்ஸ் ரெஸ்வெரட்டால், இதில் இத்தனை விஷயங்கள் இருக்கு. இதுல என்ன பண்ணும்? ரத்தத்தை சிவப்பணுக்களை உற்பத்தி அதிகப்படுத்தும். அயன் இரும்பு சத்தை அப்சார்ப்ஷன்னா அதை உறிஞ்சி எடுப்பது, உடம்பு எடுப்பது அதிகமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு குவாலிட்டியான குவாட்ரஃபோலிக் என்கிற உலக புகழ் பெற்ற ஒரு பேட்டன் ரைட் உள்ள இரும்பு சத்து இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனர்ஜி, நம்ம வைட்டாலிட்டி, நியூரலாஜிக்கல் பிரெயின் ஃபங்க்ஷன், நோய் எதிர்ப்பு சக்தி, ஏஜிங், ஆன்டி ஏஜிங், நம்ம வயதாவதை வேகத்தை குறைக்கும். இவ்வளவு விஷயங்கள் இதில் சேர்க்கப்பட்ட ஊட்டச்சத்தில் இருக்கு. ஒரு இப்ப போன மாசம் இறங்கின ஒரு ப்ராடக்ட். நான் என்ன சொல்வேன்னா, இந்த மீட்டிங் கேட்கிறவங்க அனைவரும் இந்த ஒரு ப்ராடக்டை வாங்கி ஒரு 2-3 மாசம் கொடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மனைவிக்கும் கொடுக்க வேண்டிய தவறுக்கு நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுருக்கலாம். இதை மட்டும் கண்டிப்பா வாங்கி ஒரு 2 to 3 months கொடுத்துருக்கணும். ஒரு மனிதனோட ஆரோக்கியத்தில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது ரத்தம், பிளட். அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின், ஆர்பிசி. எல்லாருக்கும் இது டிஃபிஷியன்சி சார், எல்லாருக்கும் டிஃபிஷியன்சி. அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்டை கம்பெனி கொடுத்துருக்காங்க. யூனிக்கான ப்ராடக்ட். குறிப்பாக பெண்கள் வீட்டில் அம்மா, ஒய்ஃபுக்கு பெண் குழந்தைகள் இருந்தால் முதல்ல அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஒரு மாசம் சாப்பிட்றதுக்குள்ள அவங்க கிட்ட வரக்கூடிய அந்த எனர்ஜி லெவல், அவங்க கிட்ட வரக்கூடிய அந்த என்ன சொல்றது, அவங்களுடைய அந்த புத்துணர்ச்சி முகத்துல பார்க்கலாம், கண்ணுல பார்க்கலாம். ஓகே, ரைட். அடுத்த ப்ராடக்ட், அடுத்த ஒரு ஊட்டச்சத்து பொருள், கால்சியம் டிஃபிஷியன்சி. நமக்கு தெரியும், உடம்பு சுண்ணாம்பு சத்து குறைந்தால் என்னென்ன வரும்? மன அழுத்தம் வரும். பிரெயின்ல ரொம்ப முக்கியமான விஷயம், பிரெயின்ல கால்சியம் சரியாக பிரெயினுக்கு போகல, மூளைக்கு கிடைக்கவில்லை என்றால் மன அழுத்தம் வரும், ஆங்ஸைட்டி வரும். முடி உதிர்வதற்கு மிக முக்கியமான காரணம், முடி உடைஞ்சு போறதுக்கும் முடி உதிர்வதற்கு முக்கியமான காரணம் கால்சியம் டிஃபிஷியன்சி. காட்ராக்ட், கண்ணுல காட்ராக்ட் வர்றதுக்கும் ஒரு காரணம் அதுதான். வயிற்று வலியும் வயிற்று போக்கும் அதிகமாக வரும் கால்சியம் குறைந்தால். ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கும். சில பேருக்கு மசில் இங்க இழுத்து பிடிக்கும், சதை இழுத்து, ஐயோ இங்க கையில் பிடிச்சிருச்சு, கால் இழுத்து பிடிக்குது, கை இழுத்து பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. கால்சியம் குறைந்தால். ஏன்னா இந்த கால்சியத்தோட முக்கியமான பங்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற எலும்பு, பல்லு, இது மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். கால்சியம் குறைந்தால் சுருங்கி விரியும் தன்மை உள்ள எல்லா சதைகளும், மசில்ஸும், ஹார்ட் சுருங்கி விரியுதா, நம்முடைய நுரையீரல் சுருங்கி விரியுதா, நம்ம கையிலும் காலிலும் உடம்புல இருக்கிற மசில்ஸ் நம்ம உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, நடக்கும் போது சுருங்கி விரியுதா, அதெல்லாம் இந்த கால்சியம் குறைந்தால் சுருங்கி விரிவது சிரமமாக இருக்கும். அதான் சில பேருக்கு மசில் பிடிச்சிருச்சு, ஐயோ ஐயோ அப்படின்னு சுருக்கு ரொம்ப இழுத்து பிடிச்சிருச்சுனால சொல்றது காரணம். ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியா இருக்கும். கால்சியம், நான் சொல்றது வெறும் கால்சியம் என்கிற ஒரு மினரல் குறைந்தால் அடிக்கடி யூரின் அடிக்கடி வரும். இதெல்லாம் நம்ம கவனிக்கவே மாட்டோம். கால்சியம் குறைஞ்சால கவனிக்கவே மாட்டோம். இது கால்சியம். இப்ப நான் சொல்ல போற அடுத்த ப்ராடக்ட்ல ஒரு 3 வகையான மிக முக்கியமான மினரல்ஸ் இருக்கு. அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த ப்ராடக்ட் மெக்னீசியம் என்கிறது ஒரு முக்கியமான மினரல். அது நமக்கு இதெல்லாம் தெரியாது. நான் என்ன கேட்டேன், நான் என்னமோ அது குறைஞ்சா என்ன ஆகும்னு நமக்கு தெரியவே தெரியாது. மெக்னீசியம், கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் டி, இந்த 3ம் குறைந்தால் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு தெரியும் அது என்ன ஒரு கால்சியம் டேப்லெட், அப்படித்தான் தோணும். உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மசில்ஸும் சுருங்கி, எலும்பு பல்லெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் கால்சியம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா, கால்சியம் நம் உடம்பில் குறைந்தால், உடம்புல இத்தனை வேலை நடக்கணும், இப்ப சொன்ன இத்தனை வேலை நடக்கணும்னா கால்சியம் கண்டிப்பா ரத்தத்தில் இருக்கணும். ரத்தத்தில் கால்சியம் குறைந்தால் உடம்பு என்ன பண்ணு தெரியுமா, எலும்பு கால்சியத்தால் ஆனது நமக்கு தெரியும். இந்த எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியத்தை உடம்பு உறிஞ்சி எடுத்து ரத்தத்துக்கு தேவையான தவிர்க்க முடியாத வேலைகளுக்கு பயன்படுத்திடும். அப்ப எலும்பு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஓஸ்டியோபோரோசிஸ் என்கிற எலும்பு பலவீனமாகும். அதனாலதான் வயசானவங்களுக்கு லேசா கீழே விழுந்தா கூட எலும்பு உடைந்து போவதற்கு காரணம் அதுதான். எலும்பில் இருக்கிற கால்சியத்தை உடம்பு உறிஞ்சி எடுத்துரும்.
சரியான உணவில் கால்சியம் கொடுக்கவில்லை என்றால் மேக்ரோ மினரலாக்கும் கால்சியம். மேக்ரோ மினரல் கிராம் கணக்கில் வேணும். நம்ம எந்த உணவுல கால்சியம் இருக்கு? பால் இருக்கு, முட்டையில் இருக்கு, கீரை வகைகளில் கால்சியம் இருக்கு. இதெல்லாம் நம்ம ரெகுலரா சாப்பிடுறோமான்னு கேட்டா இல்ல. 90% பேருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குதுங்க. மெக்னீசியம் அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு மினரல். இதே துடிப்பு அதிகமா இருக்கும், வயிற்றுல மசில்ஸ் எல்லாம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும், டயரியா வயிற்றுப்போக்கு இருக்கும். நம்ம மெக்னீசியம் என்கிற ஒரு மினரல் தாது பொருள் குறைந்தால், உணவில் குறைந்தால் மாதவிடாய் பிரச்சனைகள் வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த மெக்னீசியம் என்கிற ஊட்டச்சத்து குறையிறது தான். கையெல்லாம் வேர்த்து இருக்கும், கையில நிறைய பேருக்கு அடிக்கடி வேர்த்துரும், கையெல்லாம் ஈரமா இருக்கும், காலெல்லாம் ஈரமா இருக்கும். என்ன காரணம்? மெக்னீசியம் குறைந்தால் இத்தனையும் வரும். பார்த்தா ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் ஒரு மினரல். நம்பி உணவுல நம்பி இப்ப இன்னைக்கு சாப்பிடுற உணவில் இல்லைங்க. இதெல்லாம் பிரச்சனை. ஒரு சின்ன விஷயம், மசில் எல்லாம் இழுத்து பிடிக்கும், ஏன் எதுக்குன்னே தெரியாம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருப்போம். ஒரு மாசத்துல தீந்துரும், வெறும் ஒரு மாசத்துல அந்த கால்சியத்தை மெக்னீசியம் எடுத்தா தீந்துரும். ஆனா இது கண்டுபிடிக்கிறது யாரு? இதே படபடப்பு அதிகமா இருக்கு நிறைய பேருக்கு. கழுத்துக்கிட்ட இந்த ஷோல்டர் எல்லாம் பயங்கர ஒரு டைட்டா ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் சிம்டம்ஸ். மெக்னீசியம் என்ற ஒரு தாது பொருள் குறைந்தால், மினரல் குறைந்தால், நம்மளோட ஒரு அற்புதமான ப்ராடக்ட் அந்த கம்பெனி தந்திருக்குது. நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கம்பெனியில வேணாலும் போய் வாங்கிக்கோங்க. கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் டிங்கிறது ஒரு காம்பினேஷனா கொடுக்கணும். இந்த நிறுவனம் தருகிற அஸ்டோனியா 1 என்கிற இந்த நிறுவனம் தருகிற கால்சியம், கோரல் கால்சியம் சொல்லுவாங்க. அந்த பவளப்பாறைகள் மாதிரியான கடல் இருக்கக்கூடிய அந்த கோரல் கால்சியம் தரமான கால்சியம், த பெஸ்ட் கால்சியம். உடம்பு சீக்கிரம் உறிஞ்சி எடுத்துக்கும், அப்சார்வ் பண்ணிக்கும். நம்ம சாப்பிட்ட உடனே அது உடம்புல 80% நம்ம உடம்புல போய் ரத்தத்திலையும் எலும்புலையும் போய் சேர்ந்து அது பயனடையக்கூடிய அவ்வளவு தரமான கால்சியம், கோரல் கால்சியம் இதில் சேர்த்திருக்காங்க. மெக்னீசியம், வைட்டமின் டி, சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிற வைட்டமின் டி சரியாக நம்ம உடம்பில் இருந்தா தான் இந்த கால்சியமை உடம்பு அப்சார்வ் பண்ணணும். வெறும் கால்சியம் கொடுத்தீங்கன்னா உடம்பு எடுத்துக்காது. வைட்டமின் டி இருந்தால் மட்டும்தான் இந்த கால்சியம் எல்லாம் சரியான அந்தந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்வது கால்சியம் டி. அப்போ இந்த கால்சியம், மெக்னீசியம், வைட்டமின் டி என்கிற 3 மினரல்களால் ஆனது 100 டேப்லெட் வெறும் 399 ரூபாய்க்கு தருகிற ஒரு நிறுவனம் இந்த உலகத்தில் இல்லை. செக் பண்ணி பாருங்க. நீங்க இதை வாங்கி சாப்பிட்டா என்ன சார், சாப்பிட்டு பாருங்க. நீங்க எல்லாரும் சாப்பிடணும், எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. எல்லாருக்கும் டிஃபிஷியன்சி இருக்கு. நாம் உண்ணுகிற உணவில் இந்த ஊட்டச்சத்துக்கள் கிட்டத்தட்ட இல்லை, இருந்தாலும் கொஞ்சமா தான் இருக்கு. ஏன்னா சூரிய வெயில படுறது இல்லைல்ல, வெயில் தானே நமக்கு வைட்டமின் டி கிடைக்கும். எங்க போறோம்? வெயில் யார் போறோம்? அது பெண்கள் எல்லாம் போறது, இந்த இளம் பெண்கள் எல்லாம் போறது பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் போட்டுக்குவாங்க, முகத்துக்கு மாஸ்க் கட்டிக்குவாங்க, கழுத்து இந்த கை ஃபுல்லா கிளவுஸ் போட்டிருப்பாங்க, கால் ஃபுல்லா ட்ரெஸ், ஷூ, சாக்ஸ். வெயிலே உடம்புல படாது. எப்படி உடம்பு வந்து இது தயாரிக்கும்? வைட்டமின் டியை தயாரிக்கும். வைட்டமின் டி இல்லைன்னா எப்படி இந்த கால்சியத்தை உடம்பு அப்சார்வ் பண்ணி எடுக்கும்? அற்புதமான ப்ராடக்ட். ஒரு 2-3 மாசம் எடுத்தால் போதுமானது. எவ்வளவு வித்தியாசத்தை நீங்கள் உணர முடியும். நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் முதல்ல நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட், பேசிக்கா எலும்பு, நம்மளுடைய எலும்பு கூடு இருக்கல, உடம்புடைய ஸ்ட்ராங்கா நீங்க உடம்பு இருக்கணும்னா கால்சியம், மெக்னீசியம், வைட்டமின் டி இருக்கணும். எல்லாரும் எடுத்து ஆக வேண்டிய ஒரு பொருள். வெறும் 399 ரூபா எம்ஆர்பி, டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் வேற. இந்த ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு நீங்க யாரையுமே கேட்க வேண்டாம், எல்லாத்திட்டையுமே கொடுக்கலாம். அப்பேற்பட்ட பொருள் வீட்டில் குறிப்பா பெண்களுக்கு எல்லாருக்கும் நீ கொடுத்தாகணும். அவங்களுக்கு இந்த மாதவிடாய் இருக்கிறதுனால பயங்கரமா பிளட் லாஸ் வரும்போது கால்சியம் பயங்கரமா டிஃபிஷியன்சி வரும். ரத்தம் அதிகமாக வெளியே, ரத்தத்தில் இருக்கிற கால்சியம், மெக்னீசியம், டி எல்லாம் வெளியே போகும்போது அவங்களுக்கு இந்த டிஃபிஷியன்சி, அதான் பெண்கள் ஆண்களை விட பெண்களுக்கு இந்த டிஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறது காரணம் தான். ஓகே, அடுத்த ப்ராடக்ட் ஃபிளாக்ஸ். இது பேரு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? பேரு நல்ல பேரு, சணல் விதைன்னு நினைக்கிறேன். சணல் விதைன்னு சொல்லுவாங்க, பிளாக் சீடு.
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான விதை, இந்த கொள்ளு மாதிரி இருக்கும், கொள்ளு மாதிரி இருக்கக்கூடிய விதை பார்த்துருப்பீங்க நீங்க எல்லாம். அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான உடம்புக்கு தேவையான மிக முக்கியமான ஒமேகா 3 என்கிற ஃபேட்டி ஆசிட். ஒமேகா 3யோட இந்த உடம்புக்கு ஒமேகா 3 எந்த அளவுக்கு தேவை என்பது நமக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேட்டி ஆசிட் ஒமேகா 3, கொழுப்பு சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேட்டி ஆசிட். நம்மளுடைய மூளை சரியாக வேலை செய்ய வேண்டும் என்றால் ஒமேகா 3 சரியான அளவில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு செல்லிலும் ஒமேகா 3 இருக்கு. கிட்டத்தட்ட நான் முதல்ல சொன்ன மாதிரி 50 லட்சம் கோடி செல்களால் ஆனது இந்த உடம்பு. 50 லட்சம் கோடி செல்களால் ஆனது உடம்பு. ஒவ்வொரு செல்லிலும் ஒமேகா 3 இருக்கிறது. ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 7, ஒமேகா 9 என்கிற 4 வகையான ஃபேட்டி ஆசிட். அதுல மிக மிக முக்கியமானது, உங்க செல் பிரெயின் சரியாக வேலை செய்ய வேண்டும் என்றால் ஒமேகா 3 சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஹார்ட் சரியா ஃபங்க்ஷன் ஆகணும்னா உங்க பிளட்ல ஒமேகா 3 சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய கண் பார்வை சரியாக இருக்க வேண்டும் என்றால் கண்ணில் ஒமேகா 3 இருக்க வேண்டும். இவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு ஒமேகா 3 என்கிற ஒரு ஊட்டச்சத்து உடம்புல ஒவ்வொரு செல்களுக்கும் தேவை. குறிப்பா இது ஃபிஷ் ஆயில் இருக்குல்ல, ஃபிஷ் ஆயில் கிடைக்கும், பிளாக் சீடில் கிடைக்கும். பிளாக் சீடுன்னு சொன்ன கூட நான் சொன்ன அந்த விதை இருக்குல்ல, சணல் விதைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அதுல கிடைக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு இது. நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாருக்கும் டிஃபிஷியன்சின்னு சொல்றேன். நான் குறைபாடு எல்லாருக்கும் இருக்கு. இது நான் சாப்பிடணுமா நீங்க யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல சேர்த்திருக்கிற என்னென்ன பிளாக் சீட் என்று சொல்லக்கூடிய அந்த விதை, அந்த விதையில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்திருக்காங்க. மஞ்சளில் இருந்து எடுக்கக்கூடிய டர்மரிக் ஆயில், பெப்பர்மின்ட் நமக்கு தெரியும், புதிய பெப்பர்மின்ட்னா பெப்பர்மின்ட் இது குருமிளகோட விதை ஆயில், பெப்பர்மின்ட், கேரட் ஆயில் நமக்கு தெரியும். இத்தனையோட எடுத்திருக்காங்க. எங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்க. பார்த்தா ரொம்ப சின்ன ப்ராடக்ட், விலையும் ரொம்ப கம்மி தான். நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 1200 என்னது எம்ஆர்பி வருது. டிபி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸும்போது இன்னும் கம்மியாக வரும். ஹார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண முதல்ல சொன்ன ஒமேகா 3 இருக்கிறதுனால ஹார்ட், ஸ்கின், பிரெயின், நர்வஸ் சிஸ்டம், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, வீக்கத்தை, உள் வீக்கத்தை குறைக்கும். எல்லாருக்கும் உடம்பு முழுக்க உள்ளுக்குள்ள எங்க வேணாலும் வீக்கம் வரும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸ்கின்ல மாற்றம் வரும். இந்த ஒமேகா 3யோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஸ்கின்கள் தொடர்ந்து எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஸ்கின்னே சாஃப்ட் ஆயிரும். ஜாயிண்ட், ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒமேகா 3 வேணும். மூட்டுக்கள், இதுல வைட்டமின் ஏ, சி, இ இது 3 இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னு, நம்முடைய ஏஜிங் வேகம், வயதாவதின் வேகத்தை குறைக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு அற்புதமான ப்ராடக்டை இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு தருகிற நிறுவனம் எனக்கு தெரிஞ்சு உலகில் இல்லை. நம்ம 25 கிட்டத்தட்ட 30 வருடமாக இந்த துறையில் நாம் இருக்கிறோம். இதே ஊட்டச்சத்து துறையில் எத்தனை நிறுவனுடைய ப்ராடக்டை பார்த்திருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஊட்டச்சத்துக்கள் உள்ள பொருள்களை தயாரிக்கிற ஒரு நிறுவனம் வேற கம்பெனி எனக்கு தெரிஞ்சு இல்லை. இவ்வளவு குறைந்த விலைக்கு தர்ற கம்பெனி இல்லை. அது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுது, ஏன்னா விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படாத ஒரு ஊட்டச்சத்தும் ஒரு பொருள்களையும் இந்த நிறுவனம் தயாரிப்பதில்லை. ஏனோ தானோன்னு இல்லை, இங்க ப்ராடக்ட் இந்த கம்பெனியில் கிடைக்கவே கிடைக்காது. ஒவ்வொருக்கும் சயின்டிபிக்கா நீங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்க முடிஞ்சா படிச்சு பார்த்துக்கலாம். எப்படி இந்த பிளாக்ஸ் சீட்ல என்னென்ன இருக்கு, அது எப்படி நம்ம உடம்புக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ரிசர்ச், என்ன சொல்றது, ஆய்வு கட்டுரைகளோட தான் அவங்க வெளியிடுறாங்க. நீங்க இதெல்லாமே படிச்சு பார்த்துக்கலாம். பிளாக்சீடு, அதாவது இவ்வளவு குறைந்த விலைக்கு ஒரு அற்புதமான. இப்ப நான் இதுவரைக்கும் நான் சொன்ன எந்த ப்ராடக்டையும் யாருக்கு கொடுப்பதற்கும் நீங்க எந்த கேள்வி யார்கிட்டையும் கேட்க வேண்டியதே இல்லை. எந்த ஒரு காம்பினேஷன் கூடயும் இப்ப நான் சொன்ன ப்ராடக்ட் எதை வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஒன்றிலிருந்து 2 டேப்லெட் நமக்கு தெரியும். சாப்பாட்டுக்கு அப்புறம் 1 to 2 டேப்லெட் சாப்பிட்டா போதும். ஒரு மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு பிரெயின் ஃபங்க்ஷன், ஸ்கின்னோட இதுக்கா மாறும், டோட்டல் வெல்னஸ் மாறும். இவ்வளவு விலை குறை, இது ரொம்ப கம்மியான ரேட்டுங்க. இதெல்லாம் இந்த ரேட்டுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பண்ண எந்த ஒரு வெல்னஸ் கம்பெனிலையும் இவ்வளவு குவாலிட்டியான சயின்டிபிக்கான ப்ராடக்ட் கிடைக்கவே இல்லை. வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம.
தைரியமா நீங்க வாங்கி வீட்டில் வந்து முதல்ல நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிடணும். இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன ப்ராடக்ட் எல்லாம், பாக்கி எல்லாம் அப்புறம். ஒரு அற்புதமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஜூஸ் கொடுத்துருக்காங்க கம்பெனி. SBTC என்ப சீபக்தோன் என்கிற ஒரு வகையான பழம். நீங்க போட்டோ பாக்குறீங்கல்ல, இது எங்க விளையுது, அதிகமா விளையுதுன்னு கேட்டீங்கன்னா, கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 1500 1600 700 மீட்டர் ஹைட்ல, குறிப்பா ஹிமாலயன் இமயமலை பகுதி, திபெத் அந்த ஏரியாவில் இந்த பழம் அதிகமாக காணப்படுகிறது. அந்த உயரத்தில் அந்த தட்பவெப்ப நிலையில் இது அதிகமாக காணப்படுது. சீபக்தோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம். நம்மளுடைய மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி இந்த பழத்தை பத்தி, இந்த சீபக்தோனை பத்தி ரொம்ப உயர்வா பேசியிருந்தாரு ஒரு மீட்டிங்ல. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் இது சாப்பிட்டா என்ன பண்ணும், எப்படி இருக்கு, எந்த மாதிரியான, ஏன்னா அவங்க எல்லாம் ரெகுலரா வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டியான இதெல்லாம் அவங்க எடுக்கிறதுனாலதான் அவங்களுடைய அந்த வயது எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு எனர்ஜியா அவங்க ஒவ்வொருத்தரும் இருக்கிறதுக்கு காரணம். இதை பற்றி தெரிந்தவர்கள் தொடர்ந்து எடுப்பாங்க. ஏனென்றால் ஒமேகா 3, 6, 7 நல்ல கவனிங்க, எல்லா பொருள்களிலும் நிறைய ப்ராடக்ட்ல பழங்களில் ஒமேகா 3, 6, 9 இருக்கும், ஆனா 7 இருக்காது. இந்த ஒமேகா 7 என்கிற ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்கிற ஒரே பழம் இந்த சீபக்தோன் தான். ஹோலி ஃப்ரூட் ஆஃப் ஹிமாலயாஸ் சொல்லுவாங்க. இமயமலையிலிருந்து இருக்கக்கூடிய ஹோலி ஃப்ரூட், ஒரு புனிதமான பழம் என்று அது ஒரு பேர் இருக்கு. ஹோலி ஃப்ரூட் ஆஃப் ஹிமாலயாஸ் சீபக்தோன். இந்த ஒரு ஜூஸை இதை கொடுக்கறதுக்கு நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம், எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். எந்த ஒரு ப்ராடக்டோட காம்பினேஷன் நீங்க கொடுக்கறது இருந்தாலும் இதை சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வேற லெவல் இருக்கும். தொடர்ந்து ஒரு 6 மாசம் எடுத்தா அவங்களுடைய ஸ்கின்னு, அவங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், காரணம் இதுல விட்டாமின்ஸ், மினரல்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒமேகா 3, 6, 7, 9, ஒவ்வொரு ஜாயிண்ட் மூட்டுக்கள் இருக்கு, அவ்வளவு எனர்ஜியா ஃபீல் ஆகும். நிறைய ரிசல்ட் கிடைச்சிருக்கு நம்ம கம்பெனியில். இந்தியாவுக்கு நம்ம கொடுத்து உங்க டைஜெக்ஷன், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், நம்ம சொன்ன மூட்டுக்களில் எலும்பில் இருக்கிற இந்த கொலோஜன் என்கிற இந்த எலும்புகளை கூட்டி பிடிச்சு கட்டி வச்சிருக்கிற ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரியான ஒரு ஃபைபரஸ் மெட்டீரியல் கொலோஜன், அது தயாரிப்பதற்கு இந்த ஜூஸ் ஒரு அற்புதமான ஜூஸ். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். குறிப்பா நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் பண்றது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, வயதானவர்களுக்கு தயவு செய்து நீங்க வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஆன்டி ஆக்சிடென்ட் ஜூஸ் சீபக்தோன். ஒரு 3 to 4 மாசம் வீட்டில் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ மனைவிக்கோ பெண் குழந்தைகள் இருந்தா வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். கொடுத்து பாருங்க நண்பர்களே. இந்த பிசினஸுக்கு வந்தவுடைய பலன் என்ன? நம்ம காசு சம்பாதிக்கிறதுங்கிறது நம்ம இன்னைக்கு இல்லாட்டி அடுத்த மாசம் சம்பாதிக்கலாம், 6 மாசம் கழிச்சு கூட சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த பொருள்களை நாம் எடுத்துக்கொண்டு நம்ம குழந்தைகளுக்கும் வீட்டுக்கும் கொடுத்து அவங்க சாப்பிட்டு அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இல்லவே இல்லை. பெண் குழந்தைகளுக்கெல்லாம் இதை நீங்க கொடுத்தீங்களா, 6 மாசம் கொடுத்தீங்களா, அப்படின்னு முகத்தில் இருந்து, ஸ்கின்னில் இருந்து, அவங்களோட மென்சுரல் சைக்கிள் இருக்குல்ல, அவங்க மாதவிடாய் எல்லாம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜூஸ் இதெல்லாம். அது இந்த நிறுவனம் தயாரிக்கிற இந்த சீபக்தோன் ஜூஸ் இருக்குல்ல, அதோட குவாலிட்டியே வேற லெவல். நிறைய கம்பெனி தர்றாங்க, அதோடைய எந்த மாதிரி தயாரிக்கிறாங்க, அதோடைய எந்த அளவுக்கு அதோடைய சீபக்தோன் இருக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த நிறுவனம் தருகிற குவாலிட்டிக்கு, எனக்கு தெரிஞ்சு இவங்க தர்ற விலைக்கு வேற ஒரு கம்பெனியால கொடுக்க முடியுமா என்கிறது மிகப்பெரிய கேள்வி. வாய்ப்பு இல்லை. அடுத்த மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு. எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல. ஒரு அற்புதமான ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்கு. என்னது? கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். பாருங்க, இந்த முகங்கள் எல்லாம் நம்ம நிறைய பேர் நிறைய தடவை பார்த்த முகங்கள். இதுல பல முகங்களும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். புனித் ராஜ்குமார், கர்நாடகாவில் சூப்பர் ஸ்டாரா இருந்த ராஜ்குமாரோட மகன் புனித் ராஜ்குமார் இறந்துட்டாரு. இங்க இருக்கிறவங்க யாரும் உயிரோடு இல்லை. இந்த போட்டோவில் பார்க்குற யாரும் உயிரோடு இல்லை. சுஷ்மா ஸ்வராஜ் மத்திய மந்திரியா இருந்தவங்க, ஜெயலலிதா அம்மையார், நடிகர் விவேக், அதே போல இவர் பாலா, இந்த கீழே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி, இதெல்லாம் மலையாள நடிகர்கள். அந்த முதல் போட்டோ இருக்கு, ஃபர்ஸ்ட் போட்டோ, அந்த கண்ணாடி போட்ட ஒரு ஃபர்ஸ்ட் போட்டோ, மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் போட்டோ, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க எல்லாருமே ஹார்ட் அட்டாக்ல இறந்தவங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் போட்டோ யாருன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் கௌரவ் காந்தி என்ற குஜராத்தில் ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு டாக்டர், வெறும் 41 வயசு. அவர் யார் தெரியுமா? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாக் சர்ஜன். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, டாக்டர் கௌரவ் காந்தி மட்டும் கொடுங்க, நான் சொல்ற எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்.
16,000 மேற்பட்ட இதய நோயாளிகளையும் ஆபரேஷன், ஹார்ட் ஆபரேஷன், ஸ்டெண்ட் வைக்கிறது, பைபாஸ் சர்ஜரி மாதிரியான ஆபரேஷனை செய்த மிக புகழ் பெற்றவர். ஹார்ட் அட்டாக்ல செத்தாரு. 2 வருஷம் ஆச்சு. யோசிச்சு பாருங்க. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஹார்ட் அட்டாக்ல சாகுறாரு. அப்ப நம்மளுடைய நிலைமையை நம்ம யோசிச்சிருக்கிறோமா என்னைக்காவது? உலகத்திலேயே ஒரு அதிசயமான விஷயம் என்ன ஒரு 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 மகாபாரத்தில் ஒரு கதை வரும். இந்த இடத்துல டைம் தேவையில்லாத விஷயம் தான், ஒரு 2 பாயிண்ட்டுக்காக சொல்றேன். மகாபாரத்தில் ஒரு கேள்வி வரும். ஒரு பூதம் வந்து அந்த தர்மராஜா இருக்க, தர்மன் இருக்கார்ல, பாண்டவர்களில் மூத்தவர் மகன் தர்ம, அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும். நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்பொழுது சரி கேள் அப்படிங்கிறாரு. தர்மபுத்திரராஜா. அந்த கேள்வி என்ன தெரியுங்களா? முதல் கேள்வி என்ன கேட்போம்? அன்றாடம் சாகும் மனிதனை பார்த்தும் தான் மட்டும் சாக மாட்டோம் என்று நினைக்கிறானே மனிதன், அதுதான் இந்த உலகத்திலேயே அந்த பூதம் கேட்ட கேள்வி. உலகத்திலேயே அதிசயமான விஷயம் எதுன்னு கேட்ட பூதம் கேட்குது. அதுக்கு இந்த மாதிரி இவர் சொல்றாரு, தர்மபுத்திரர் சொல்றாரு, அன்றாடம் சாகும் மனிதனை பார்த்தும் தான் மட்டும் சாக மாட்டோம் என்று நினைக்கிறானே மனிதன், அதுதான் உலகத்திலேயே அதிசயமான விஷயம் சொல்றாரு. டெய்லி நம்ம சாவுக்கு போயிட்டு வந்திருப்போம், ஹார்ட் அட்டாக்ல இறந்திருப்பாரு, நேற்று வரைக்கும் நல்லா இருந்திருப்பாரு, பேசியிருப்பாரு, இறந்திருப்பாரு, போயிட்டு வந்துட்டு நல்ல மனுஷன் நல்லா இருந்தாரு, ஹார்ட் அட்டாக். ஆனா நேற்று வரைக்கும் அவர் இருந்திருக்கு, அவருக்கு அட்டாக் வரும் எனக்கு வராதுன்னே நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். இதுதான் உலகத்தில் அதிசயமான விஷயம் அப்படின்னு சொல்லுவார். 2வது கேள்வினா, உலகத்திலேயே மிக எடை உள்ளது, பாரமானது எதுன்னு கேட்கும்போது அவர் தாயோடைய கருப்பை நல்லா சொல்லுவார். நிறைய கேள்வி வரும். அதில் முதல் கேள்வி, உலகத்திலே அதிசயமான விஷயம், அன்றாடம் சாகும் மனிதனை பார்த்தும் தான் மட்டும் சாக மாட்டோம் என்று நினைக்கிறான மனிதன், அதுதான் உலகத்திலே அதிசயமான விஷயம்னு சொல்லி அந்த தர்மபுத்திரர் சொல்ற மாதிரி ஒரு இது வரும். நான் இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி எவ்வளவு ஹார்ட் அட்டாக் நம்ம பார்க்கறது தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு நடக்கிற மரணங்களில் கிட்டத்தட்ட 40% பேர், கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு இறந்து போறாங்க. உங்களுக்கு தெரியுமா? உலகம் முழுவதும் 2.5 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு செத்துட்டு இருக்காங்க, பல நோய்களாலும், பல விபத்துக்களாலும், பல விஷயங்களாலும். அதுல 40% மரணம் ஹார்ட் டிசீஸ் என்கிற கார்டியோவாஸ்குலர் டிசீஸால் மட்டும் நடக்கிறது. குறிப்பா அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் மாதிரியான விஷயங்கள் நடக்குது. 2வது கேன்சர் அப்படி இருக்கு. ஏன் இந்த அட்டாக் வருது? அட்டாக் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியும், நம்ம ஹார்ட்டுக்கு போகிற, இதயத்திற்கு ரத்தம் சப்ளை செய்யக்கூடிய ஹார்ட் இப்ப சுருங்கி விரியணும்ல, இப்படி ஹார்ட் இப்படி சுருங்கி விரியறதுக்கு அந்த மசில்ஸுக்கு, ஹார்ட் சதைகளால் ஆனது, அந்த மசில்ஸால் ஆனது, அதுக்கு ரத்தம் கொடுக்கணும். இந்த மசில்ஸுக்கு தேவையான ரத்தத்தை கொடுக்கிற கொரோனரி ஆர்டரி என்று சொல்லக்கூடிய 3 வகையான ரத்த கொரோனரி ஆர்டரி இருக்கு. அதுல இந்த கொலஸ்ட்ரால் என்கிற கொழுப்பு, விசரல் ஃபேட்னு சொல்லுவாங்க, கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க, இப்படி படிஞ்சிரும். இப்படி படிஞ்சு 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது 95 அல்லது 100% அடைப்பு ஏற்படும் போது ரத்தம் சுத்தமா போகாது. அப்ப சுருங்கி விரிகிற மசில்ஸுக்கு தேவையான ரத்தம் கிடைக்காம போகும்போது அங்க செல்கள் சாகும்போது அட்டாக் வருது. இன்னைக்கு அட்டாக்ல வரக்கூடிய பெரும்பாலான எடுத்து பாருங்க, ஒரு அட்டாக் 95-100% ஒரு பிளாக் அட்டாக் வரும். இந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாக் 95-100% ஒரு பிளாக் வர்றதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும், எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைந்தது 20 முதல் 30 வருஷம் ஆகும். இந்த கொழுப்பு இங்கே மெல்ல படிஞ்சு படிஞ்சு அடிஞ்சு அடிஞ்சு கூடி படிஞ்சு 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 அந்த பிளாக் 95-100% ஒரு பிளாக் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 20-30 வருடம் வேண்டி வரும். அவ்வளவு ஸ்லோவா தான் இந்த ஏத்ரோஸ்லெரோட்டிக் பிளேக் சொல்லக்கூடியது படிஞ்சு கூடுறதுக்கு அவ்வளவு டைம் எடுத்துக்கும். அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப இருக்கக்கூடிய 80% பேருக்கும் பிளாக் இருக்குது, அவ்வளவுதான். ஏன் ஒரு ஆஞ்சியோ, ஒரு அட்டாக் ஒரு ஆள் உயிர் தப்பிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் செய்யற டெஸ்டே ஆஞ்சியோகிராம் தான். ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் எடுக்கும்போது அவர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, 5 பிளாக் இருக்குது, 6 பிளாக் இருக்குது, 7 பிளாக் இருக்கு, ஒரு பிளாக் 98%, ஒரு பிளாக் 75, 40, 30, இப்படி பல சதவீதம் நமக்கு பிளாக் இருக்கிறதா டாக்டர் சொல்றாரு. அந்த ஒரு பிளாக் 98-100% வரும்போதுதான், அந்த பிளாக் சுத்தமாக ரத்தம் போகாம வரும்போது தான் அந்த அட்டாக் வருது. இதுக்கு என்ன தீர்வு? ஃபர்ஸ்ட் பைபாஸ் சர்ஜரி, இல்லாட்டி அந்த அடைப்பு ஏற்பட்ட இடத்துல ஸ்டெண்ட் வைப்பாங்க, இல்லையா ஆஞ்சியோபிளாஸ்ட், அந்த ஒரு ஸ்பிரிங் மாதிரி வச்சு அது விரிவடைய செய்வாங்க. சரி, அப்படி செய்யறது பர்மனன்ட் தீர்வான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இந்த ஸ்டெண்ட் வச்ச இடத்துல மறுபடியும் கொழுப்பு படியும்.
இந்த ஸ்டெண்ட் இது ஸ்டெண்ட் ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று வச்சு அது விரிவடைய செய்வாங்க. அந்த இடத்துல வந்து மறுபடியும் கொழுப்பா. அதனால தான் இந்த ஹார்ட் பேஷண்ட்டுங்களுக்கு மறுபடியும் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துல மறுபடியும் ஏதோ பிரச்சனை வர்றதுக்கு காரணம் தான். கேள்வி என்ன? இத மெடிசன் இல்லாமல், ஆபரேஷன் இல்லாமல், சர்ஜரி இல்லாமல் ஏதாவது மாற்று இருக்கா? வராமல் தடுக்க முடியுமா? முடியும். அதான் இங்க தீர்வு. ஹார்ட் ஒன் என்கிற நம்ம கம்பெனியோட அற்புதமான ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு ஊட்டச்சத்தும் என்ன ஏதுன்னெல்லாம் நம்ம ரொம்ப டெப்த்ல நான் போகல. இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஊட்டச்சத்து மட்டும்தான். 100% ஊட்டச்சத்து. கார்லிக்ங்கிறது வெள்ளை பூண்டு எக்ஸ்ட்ராக்ட், ஜிஞ்சருங்கிறது இஞ்சி எக்ஸ்ட்ராக்ட், அதே மாதிரி அஸ்டாசாந்தின், டிரான்ஸ்ரெஸ்வெரட்டால், விட்டமின் B3, ஃபோலிக் ஆசிட், மெக்னீசியம், பொட்டாசியம், செலீனியம், ஜிங்க், ஒவ்வொரு விஷயமும் நம் உணவில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களால் ஆன ஒரு முற்றிலும் ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட், ஒரு ப்ராடக்ட். இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம சொல்ற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, சார் எனக்கு அந்த மாதிரி ஹார்ட்ல பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு கொலஸ்ட்ரால் டெஸ்ட் காலையில் சாப்பிடாம போய் எடுக்கணும். நம்ம எடுக்க மாட்டோம். 99% டாக்டர் எழுதி கொடுக்காம நம்மளா போய் எடுக்க மாட்டோம். ஒரு வலி வந்து ஒரு பிரச்சனை வந்து பயந்து டாக்டர்கிட்ட போனால் அவர் எழுதி கொடுத்தா எந்த டெஸ்ட் வேணாலும் நம்ம எடுப்போம். நம்மளா போய் சார் ஒரு லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் வெறும் 300 ரூபா தான் வரும். காலையில் சாப்பிடாம போய் பிளட் கொடுக்கணும், அவ்வளவுதான். எடுத்தோம்னா அதில் தெளிவாக வரும். எல்டிஎல் எவ்வளவு இருக்குது, ட்ரைகிளிசரைட்ஸ் எவ்வளவு இருக்கு, ஹெச்டிஎல் எவ்வளவு இருக்கு, எல்டிஎல் ஹெச்டிஎல் ரேஷியோ எவ்வளவு இருக்குது, டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு, எல்லாம் அந்த ரிப்போர்ட்ல வரும். நான் சொல்றது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. இந்த ரிப்போர்ட்டை கையில் வச்சுட்டு ஒரு 3 மாதம் இந்த ஹார்ட் ஒன் ப்ராடக்ட் கூட வேற ஒரு 2 ப்ராடக்டோட காம்பினேஷனா ஒரு 3 மாதம் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் அதே ரிப்போர்ட் எடுங்க. விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படாத எதுவும் இங்கே சொல்றது கிடையாது. இது சாப்பிடுங்க நல்லாயிரும்னு மொத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம நிறுவனத்தில் இல்லை. எல்லாரும் டெஸ்ட் எடுத்து சாப்பிடுங்க சொல்றோம். 3 மாசம் சாப்பிடுங்க, 3 மாசம் கழிச்சு மறுபடியும் போய் அதே லேப்ல அதே டெஸ்ட் எடுங்க, பாருங்க. பிளட் 2 பிளட் ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணி பாருங்க. ஏனென்றால் இந்த ஊட்டச்சத்துக்கள் அதன் வேலையை சரியாக செய்யும். எல்லா கொலஸ்ட்ரால் லெவலும் மாறும். அப்போ என்ன கேட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் அந்த ஹார்ட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கான கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உடம்பு முழுவதும் இருக்கிற ரத்த ஓட்ட ரத்த குழாய்களில் எங்கெல்லாம் இந்த அடைப்பு ஏற்படுகிறதோ அத்தனையும் அதை நீக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலப்பொருள்கள் சேர்க்கப்பட்டிருக்கிற பொருள்களுக்கு இருக்கு. நம்ம உடம்பு, நம்மளோட பிரெயின் இருக்குல்ல, பிரெயின் வரை இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கும், அட்டாக் வராமல் தடுக்கும். நான் என்ன சொல்றேன், ஒரு 6 மாதம் இந்த நீங்க ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு ஹார்ட்டை பத்தியோ ஸ்ட்ரோக்கை பத்தியோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் வராது. அவ்வளவு தெளிவான ஒரு ரத்த ஓட்டத்தை, ரத்த குழாய்களை அடைப்பில்லாமல் சரி செய்கிற ஒரு யுனிக்கான ப்ராடக்ட். இல்லை சார் ஹார்ட் பேஷண்ட் ஆல்ரெடி மெடிசன் சாப்பிட்டு இருக்காருன்னா மெடிசன் சாப்பிடட்டும், அது கூட சேர்ந்து இந்த ப்ராடக்ட் எடுக்க சொல்லுங்க. ஒரு 6 மாதம் 1 வருடம் அவரோட மெடிசனோட சேர்த்து இது எடுத்தாருன்னா மெடிசன் கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணிடலாம். நான் சொல்றது ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு. டாக்டர் செக்அப் பண்ணும்போது சொல்லுவார், உங்களுக்கு நல்லா இருக்குது, நீங்க நீ வந்து மெடிசன் எடுக்க வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு மாற்றங்கள் வரும். ஏன்னா ஒன்ஸ் நீ ஹார்ட் பேஷண்ட் ஆயிட்டீங்கன்னா லைஃப் டைம் மருந்து எடுத்தே ஆகணும். 3 மாதத்தில் உங்கள் ரத்தத்தில் மாற்றம் வரும். அப்ப இது ஹார்ட் பேஷண்ட் கொடுக்குறதா, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க இல்ல, ஜென்ரலா ஹார்ட் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் ஹார்ட் இதயம் இருக்குதோ அவங்க எல்லாம் சாப்பிடலாம். சாப்பிட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. வேற எங்க பிரச்சனை இருந்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். சார் ஒரு தைராய்டு பிரச்சனை இருக்குது, சுகர் பிரச்சனை இருக்குது, இன்னைக்கு இல்லை அடுத்த வாரம் மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், அடுத்த மாசம் கூட நான் சாப்பிட்டுக்கிறேன், காசு கிடைச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலன்னு ஓகே. இந்த ப்ராடக்டை நீங்க சரி காசு வரட்டும்னு காத்திருந்தோம்னா ஒரு வேளை எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடும். சொல்ல முடியாது யாருக்கு எவ்வளவு பிளாக் இருக்குது, என்ன கண்டிஷன் ஒரு ஆளை சொல்ல முடியும். ஏனென்றால் இன்று நாம் உண்ணுகிற உணவு, இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட் அதெல்லாம் நிறைய இருக்கு. நாங்க பாருங்க, இது வந்து நம்ம திருச்சியில், அந்த சாரோட பேர் கூட எனக்கு ஞாபகம் வரல, திருச்சியில அவருக்கு வந்து வெரிகோஸ் வெயின் இருந்தது காலில். அவர் ஒரு சின்ன பைக்கில் இருந்து விழுந்து அவர் ஆக்சிடென்ட் வேற ஆகி கால் பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் கால் இந்த வெரிகோஸ் வெயினும் அந்த கால் விழுந்தும் அந்த அடிபட்டது ரெண்டும்.
ஒரே மாசம் தான் இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டாரு சார் அவரு. பாருங்க, ஹார்ட் ஒன் சாப்பிட்டுருக்காரு. நான் சொன்ன ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிறது. வெரிகோஸ் வெயின்ங்கிறது என்ன, பிளாக் தானே. பிரெயின் ஒன்கிற ப்ராடக்ட், ஏவிபிடிங்கிற ஒரு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஜூஸ், இந்த மூணையும் சாப்பிட்டாரு. ஒரு மாசமா 40 நாளா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருடைய கால் பாருங்க எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நூத்துக்கணக்கான டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படாத எந்த ஒரு பொருளையும் இந்த நிறுவனம் வைத்துக் கொள்வதில்லை. ஆர்த்தோவன் நமக்கு தெரியும், மூட்டு சம்பந்தமாக, எலும்பு சம்பந்தமாக, ஜாயின் சம்பந்தமான பிரச்சனைகள். அற்புதமான ஒரு காம்பினேஷன் இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு இன்கிரியன்ஸையும் படிச்சு பார்த்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லை. அப்ப இது முழங்கால் வலி, மூட்டு வலி இருக்கிறவங்க சாப்பிடுறதான்னு கேட்டீங்கன்னா, எலும்பு ஜாயிண்ட் மூட்டெல்லாம் இருக்கிறவங்க சாப்பிடுறது. வலி இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்டா அது ரெக்கவர் ஆகி வெளியே வந்துருவாங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். எல்லாரும் நார்மலா எடுத்துக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். லைஃப் டைம் எடுக்கணும்னு சொல்ல, ஒரு மாசம் 2 மாசம் அல்லது 3 மாசம் நார்மலா எடுத்துக்கணும். நம்ம இருக்கக்கூடிய எலும்பு, ஏனென்றால் ஊட்டச்சத்து குறைவு ஏற்படும் போது எலும்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை, எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்கல்ல, மஜ்ஜை, அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உடம்பு உறிஞ்சி எடுத்துக்கும். ஏன்னா அன்றாடம் நடக்கிற இந்த ஹார்ட், லிவர், இந்த லங்ஸ், இதுல எல்லாம் தவிர்க்க முடியாத வேலை, அதெல்லாம் நிறுத்த முடியாது. அதுக்கு தேவையான கால்சியம், இந்த மாதிரியான மினரல்ஸை எலும்பில் இருந்து உடம்பு உறிஞ்சி எடுத்துக்கும். அது எப்ப சப்ளை, நம்ம உணவுல தான் இல்லையே. கால்சியம் கிடையாது, மெக்னீசியம் கிடையாது, ஜிங்க் கிடையாது. இருக்கக்கூடிய எலும்பு பலமாக இருப்பதற்கு தேவையான எதுவுமே நம்ம உணவில் இல்லையே. அப்ப எங்கிருந்து எடுக்கும்? எலும்புல இருக்கிறத எடுத்துக்கும் உடம்பு. அப்போ எலும்பு பலவீனம் அடையும். அப்போ இந்த ப்ராடக்ட் எடுத்தவனா தொடர்ந்து ஒரு 6 மாதம் இந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி, அது டிஃபரன்ஸ் எப்ப தெரியுங்களா? ஒரு மாசத்திற்குள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இன்னைக்கு 90% பேருக்கும் முழங்கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கைகால் வலி இருக்குதா இல்லையா? எத்தனை பேர் ஸ்டெப் ஏறி போறவங்க விரும்புறாங்க? நான் ஸ்டெப் ஏறி வந்துடுறேன்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புறாங்க? முதல் மாடிக்கு போனா கூட லிஃப்ட் இருக்கான்னு தான் கேட்கிறோம். லிஃப்ட் ஒரே லிஸ்ட், ஒரு 10-20 ஸ்டெப் தான் இருக்கும். ஆனா லிஃப்ட்டுக்கு முன்னாடி 10 பேர் சேர்ந்து இருப்ப, லிஃப்ட் வரட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு. இப்படித்தான் நம்ம இருந்தோமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்கல. இப்படி நீ தவிர்க்க முடியாது. காம்பினேஷன், இந்த நான் சொன்னல, ஆர்த்தோ, எலும்பு சம்பந்தமான, மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவங்களுக்கு இந்த ஒரு காம்பினேஷனாக கொடுக்குறதா இந்த ப்ராடக்ட். ஆர்த்தோ ஒன்கிற நான் சொன்ன ப்ராடக்ட், இந்த கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் டி நான் முதல்ல சொன்னது, ஆன்டி ஆக்சிடென்ட், எஸ்பிடிசி, சீபக்தோண்ட ஜூஸ். இது நீங்க ஒரு மாசம் சாப்பிட்டா அவங்களுக்கு இருக்கிற மாற்றங்கள் வேறங்க. மினிமம் ஒரு 120 நாள், ஒரு 4 மாசம் முதல் 6 மாசம் தொடர்ந்து எடுத்தா அவங்களோட ஆரோக்கியத்தோட வேலையே வேற. மிக முக்கியமான ஒரு விஷயம், சுகர், டயபெட்டிஸ். என்ன காரணம்? ஏன் நிறைய பேத்துக்கு சுகர் வருது? நம்ம வெளியே போய் சாப்பிட்ற உணவு பற்றியெல்லாம் நம்ம பேசலைங்க. நீங்கள் போய் பேக்கரியில் போய் சிப்ஸும், பப்ஸும், பெப்சியும், குர்குரே, லேஸு, மாய வெளியே போய் அது இது அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் என்று எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் நம்ம சாப்பிடுவோம், நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்போம். அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, வீட்டில் சாப்பிட்ற உணவு மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கனால நீங்கள் ஒரு சர்க்கரை நோயாளியாக மாறுவதை தவிர்க்க முடியாதுன்னு சொல்றேன். ஏன் தெரியுமா? இன்று நாம் வீட்டில் உண்ணுகிற உணவில் போரும் 80 முதல் 90% கார்போஹைட்ரேட் என்கிற குளுக்கோஸ் தான் சாப்பிடுறோம். அரிசியும், அரிசியில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் எதுவாக இருந்தாலும், கோதுமை, இந்த மாதிரி ஆயிட்டதுல என்ன நீங்க சாப்பிட்டீங்கனாலும் அது முழுவதும் குளுக்கோஸாக மாறும். பொரியல் ஒரு சின்ன கிண்ணத்தில் சாப்பிடுவோம், எல்லாமே ஒரு ஸ்பூன்ல எடுத்து வைப்போம். பொரியல், ஒரு கீரை, அதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. ஒன்று வச்சா கூட இந்த குழம்பு, சாம்பார், சட்னி இதுதான் இருக்கும். பொரியல் ஐட்டம்ங்கிறதெல்லாம் இன்னைக்கு இல்லை. எத்தனை பேர் பொரியல் சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் வயிறு நிறைய சோறு சாப்பிடுவோம், பரோட்டா சாப்பிடுவோம். அதெல்லாம் என்ன? அளவுக்கு அதிகமான மாவுச்சத்து. உணவு முதலே சொன்னேன் நான். பேசிக்கா உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் கார்போஹைட்ரேட் என்கிற உணவை 6 மடங்கு 7 மடங்கு அதிகமாக நாம் உணவில் எடுக்கிறோம். 50 கிராம் குளுக்கோஸ் போது ஒரு நாளைக்கு 2000 கலோரி எனர்ஜி கிடைக்கிறதுக்கு. ஆனால் நாம் 6 மடங்கு 7 மடங்கு அளவுக்கு அதிகமான சர்க்கரை, குளுக்கோஸ் உடம்புக்குள்ள கார்போஹைட்ரேட் போறதுனால கணையம் வேலை செஞ்சு அதுக்கு அவ்வளவு கார்போஹைட்ரேட்டையும் உடம்பு பயன்படுத்த வேண்டும் என்றால் இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோன் வேணும். 50 ஹார்மோன்ல ஒரு ஹார்மோன் தான் இன்சுலின். நம்ம கணையம் சுரக்கிற இன்சுலின். அந்த இன்சுலின் இருந்தால் மட்டும்தான் இந்த குளுக்கோஸை செல்கள் ஏற்றுக்கொள்ளும்.
கோடிக்கணக்கான செல்கள், ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் குளுக்கோஸ் போகும்போது இன்சுலின் சேர்ந்து போனா மட்டும்தான் அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும், கலோரியாக மாறும். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, 50 கிராம் குளுக்கோஸ் போதும், 300 கிராம் குளுக்கோஸுக்கு கார்போஹைட்ரேட் நீங்க சாப்பிட்டு இருக்கிற நம்ம என்ன ஆகும்? 100 வருஷம் வேலை செய்ய வேண்டிய கணையம் என்ற ஒரு உறுப்பு 30 வருஷம் 40 வருஷத்தில் ரிப்பேர் ஆயிரும். பாக்கி இருக்கக்கூடிய 20 30 வருஷம் ஒரு சர்க்கரை நோயாளியாக வாழ வேண்டியது வரும். அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லை சார், எனக்கு சுகர்லாம் கண்ட்ரோலாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, 160 170 தான், அதில் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கும். நம்மளே என்ன நடக்கும்னு கேளுங்க. ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு எப்போதும் அதிகமாக இருக்கும்போது, தொடர்ந்து நம்ம உண்ணுகிற ஒரு டீ குடிச்சிங்கன்னா குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். ஒரு பிஸ்கட் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டீங்கன்னா, எது சாப்பிட்டாலும் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகமாகும். இப்படி தொடர்ந்து ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு அதிகமாக இருந்தால், இரத்த குழாய்கள், உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய 90,000 கிலோமீட்டர் நீளமுள்ள இரத்த குழாய்கள், சின்ன ஹார்ட்ல ஆரம்பிச்சு சின்ன 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 கேப்பலரிஸ் என்ற இந்த முடியை விட சின்ன இரத்த குழாய்கள், இதெல்லாம் எல்லா இரத்த குழாய்களுக்குள்ளும் எண்டோத்தீலியம் என்கிற ஒரு கோட்டிங் இருக்குது. உள்ள இந்த பைப்புக்குள்ள எல்லாம் ஒரு கோட்டிங் வரும்ல, நீங்க சிண்டெக்ஸ் டேங்க் எல்லாம் வாங்கினீங்கன்னா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒரு கோட்டிங் இருக்கு. அந்த மாதிரி இந்த இவ்வளவு 90,000 கிலோமீட்டர் நீளம் உள்ள உடம்புல இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுக்குள் ஒவ்வொரு சின்ன இரத்த குழாய்களில் கூட எண்டோத்தீலியம் என்கிற உள்ள ஒரு கோட்டிங் இருக்குது. அது இரத்த குழாய்களை பாதுகாப்பதற்காக. ஆனா இந்த சர்க்கரையின் அளவு ரத்தத்தில் அதிகமாக தொடர்ந்து இருப்பதினால் இந்த எண்டோத்தீலியம் என்ற அந்த கோட்டிங் டேமேஜ் ஆயிடும். காலப்போக்கில் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த இடத்தில் எல்டிஎல் என்ற கொலஸ்ட்ரால் வந்து படித்து பிளாக்கை உருவாக்கும். பிளாக் உருவாச்சுன்னா, அடைப்பு ஏற்பட்டதுன்னா ரத்தம் அதிலிருந்து அந்த பக்கம் ரத்தம் போகாது. அப்படி ரத்தம் போகலை என்றால் செல்களுக்கு வேண்டுகிற ஊட்டச்சத்து போய் சேராமல் செல்கள் செத்து போகும். அதனாலதான் சின்ன இரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய கண்ணு, ரெட்டினோபதி, கண் பார்வை, சுகர் பேஷண்ட்டுக்கு ஏன் கண் பார்வை இப்போ முதல்ல குறையுது? கிட்னி பிரச்சனை ஏன் வருகிறது? ஸ்ட்ரோக்கும் அட்டாக்கும் வருவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு ஏன் அதிகமா இருக்கு? காலிலையும் கையிலையும் அடைப்பு ஏற்பட்டு புண்ணு வந்தா ஏன் ஆறுறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் காரணம். என்ன தீர்வு? என்ன அற்புதமான ஒரு தீர்வு நம்ம அஸ்டோனியா ஒன் தந்திருக்கு சார். அற்புதமான ஒரு தீர்வு. ஒரு காம்பினேஷன் தான், ஒரு காம்பினேஷன், ஒரு 2 அல்லது 3 ப்ராடக்டோட காம்பினேஷன். இந்த ப்ராடக்ட் டயாப் வைட்டல் 1, கார்போ கட் 1, லிவோ 1, லிவருக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஜூஸ் இருக்கு. இந்த 3 ப்ராடக்ட் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்துக்கணும். HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 மாசத்துல ஆவரேஜ் சுகர் டெஸ்ட். நீங்க லேபில் போய் சொன்னீங்கனாலே சுகர் பேஷண்ட்டுக்கு HbA1c தெரியும். இந்த HbA1 டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் கையில் வச்சுக்கோங்க. இந்த 3 ப்ராடக்டையும் தொடர்ந்து எடுங்க. ஒரு 3 மாசம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மெடிசன் நிறுத்தக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க சாப்பிட்டு இருக்கிற சுகர் மெடிசனோ இன்சுலினோ நிறுத்தக்கூடாது. அது செப்பரேட். அது வந்து பார்மசூட்டிக்கல் மெடிசன். அது நீங்க தொடர்ந்து எடுக்கணும். அது கூட நியூட்ராசூட்டிக்கல் மெடிசன் சொல்லக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்களை தொடர்ந்து எடுக்கணும். டெஸ்ட் ரிப்போர்ட்டை கையில் வச்சுட்டு சாப்பிடுங்க. 3 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே டெஸ்ட் எடுத்து பாருங்க. அந்த HbA1cங்கிறது குறைஞ்சு வரணும். அதுதான் உங்கள் உடம்பில் ஒரு 6 மாதம் முதல் 1 வருடம் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய அந்த மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா, அதோட சேர்த்து எடுத்தீங்கன்னா 90% பேருக்கும் உங்க மெடிசன், நீங்க எடுத்துட்டு இருக்கிற இங்கிலீஷ் மெடிசனை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. டெஸ்ட் எடுத்து பாருங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல், கண்ணுக்கு பிரச்சனை வராம, கிட்னி பிரச்சனை வராம, ஸ்ட்ரோக் வராம, அட்டாக் வராம, கையில் காலில் புண்ணு வந்தா ஆறாம இருக்கிற அந்த பிரச்சனை எதுவும் வராமல் ஆரோக்கியமாக ஒரு சர்க்கரை நோயாளி வாழ வேண்டும் என்று நினைத்தால் அற்புதமான ஒரு தீர்வை அஸ்டோனியா ஒன் தந்திருக்கு. இதெல்லாம் வரும் சார். எங்க அப்பா அம்மாவுக்கு 2 பேருமே சுகர் தான். சுகர் வந்து 2 பேருமே கிட்டத்தட்ட 2.5 வருஷம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. நான் சொல்றது அவங்க இறந்து கிட்டத்தட்ட இப்போ 8-9 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு சொல்றேன் நான். உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க, பெட்டில் இருந்தாங்க, இறந்து போனாங்க. நமக்கு தெரியாது இந்த மாதிரியான அற்புதமான ப்ராடக்ட்டுகளை அன்னைக்கு நமக்கு கிடைக்கல. முடிந்த அளவுக்கு வாங்கி கொடுத்தோம். ஆனால் இவ்வளோ அற்புதமான ப்ராடக்ட் எல்லாம் நமக்கு அன்னைக்கு கிடைக்கல. பெரிய வருத்தம்.
பட் இதை மேக்சிமம் நம்ம நம்ம வீட்டில் யூஸ் பண்றது நண்பர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்மளுக்கு கடமை. முடி உதிர்வதற்கு கூற காரணம் இருக்கு. முடினா என்ன? புரோட்டீன். அஸ்வகந்தாங்கிற உலக புகழ் பெற்ற ஒரு பேட்டன் ரைட் இருக்கிற ஒரு அஸ்வகந்தா எக்ஸ்ட்ராக்ட் இதில் சேர்த்திருக்காங்க அந்த ப்ராடக்ட். முடி உதிர்வதிலிருந்து முடி நரைப்பதற்கு வரைக்கும் சொல்யூஷன் இருக்கு. தொடர்ந்து எடுக்கணும். மினிமம் 6 மாதம் முதல் 1 வருடம் தொடர்ந்து எடுக்கணும். ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியுங்களா, இந்த மெடிசன் சாப்பிட்டோன்னு தலைவலி குறையணும். அது மாதிரி 1 மாதம் சாப்பிட்டோன்னே நம்ம உடம்பை சுற்றி இந்த தலையை சுற்றி ஒளிவட்டம், இந்த ஏசுநாதருக்கும் சிவன் இந்த இவங்களுக்கெல்லாம் திருமாலுக்கெல்லாம் ஒளிவட்டம் வர்ற மாதிரி வரணும்னு நம்ம ஆசைப்பட்டு காரியம் இல்லை. பல வருடங்களாக ஊட்டச்சத்து கிடைக்காமல் போனதா முடி உதிர்றது, முடி நரைக்கிறது நடக்குது. நான் சொல்ற 100 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு முடி நரைச்சிருந்ததுன்னு சொல்ல முடியுமா? 50, 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தாவுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு முடி நரைச்சிருந்தது? இன்னைக்கு குழந்தைகளுக்கு முடி நரைக்கலையா? என்ன காரணம்? ஒரே காரணம் தான். இன்று நாம் உண்ணுகிற உணவில் நம் உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இல்லை என்பதே காரணம். இருந்தாலும் மிக குறைவாக இருப்பது. நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கு, தொடர்ந்து எடுக்கணும். இதெல்லாம் ஒரு 6 மாசம் 1 இயர் சாப்பிட்டா முடி உதிர்ந்தது, நரைக்கிறது எல்லாத்தையும் சொல்யூஷன் இருக்கு. உடல் வெயிட் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு அளவுக்கு அதிகமான, குறிப்பாக இளம் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு வெயிட் ஓவரா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன காரணம், அளவுக்கு அதிகமான மாவுச்சத்து உணவை நாம் வயிறு நிறைய சாப்பிடுவதுதான் காரணம். 50 கிராம் குளுக்கோஸ் போதும். ஆனால் நம்ம சாப்பிட்றது 300 400 கிராம் கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம். டீ குடிக்கிற சர்க்கரையிலிருந்து, சோத்திலிருந்து, புரோட்டாலிருந்து, தோசையிலிருந்து நம்ம ராத்திரி வரைக்கும் நான் சாப்பிட்ற உணவில் கிட்டத்தட்ட 300 400 கிராம் குளுக்கோஸ் உள்ள போகுது. 50 கிராம் குளுக்கோஸ் மட்டும்தான் உடம்பு எடுத்துக்கும், கலோரியா மாற்றி எனர்ஜி கிடைக்கிறதுக்காக. பாக்கி என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா, உடம்பு சேமிக்கும். எக்ஸ்ட்ரா வர்ற குளுக்கோஸை உடம்பு சேமிச்சு வைக்கும். எங்க சேமிச்சு வைக்கும்? வயிற்றை சுத்தியும், இடுப்பு சுத்தியும், தொடையில எல்லாம் அடிப்போஸ் டிஷ்யூல ஃபேட் ஒரு வகையான ஃபேட்டா மாற்றி சேமித்து வைக்கும். அதுக்கு மேல இருக்கிற குளுக்கோஸை லிவர் இருக்குல்ல, நம்ம கல்லீரலை சுத்தி ஃபேட்டா சேமிச்சு வைக்கும். விசரல் ஃபேட்டா சேமிச்சு வைக்கும். அதான் அந்த உடம்பு இது வர்றதுக்கான காரணம். வெறும் கார்போஹைட்ரேட் அளவு அதிகமாக எடுத்தா கூட போதும். நம்ம நினைச்சிருக்கிற கொழுப்பு நிறைய இருக்கிறதா உடம்பு வருது, அதெல்லாம் இல்லவே இல்லை. நல்ல கொழுப்பு நீங்க தொடர்ந்து எடுத்தீங்கன்னா உடம்பு ஸ்லிம் ஆகும். கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து உணவு, சோறு, சப்பாத்தி, பரோட்டா வயிறு நிறைய சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வரும், வெயிட் அதிகமாகும். புரோட்டீன், இந்த ப்ராடக்ட் புரோட்டீன் ப்ராடக்ட், பெஸ்ட் காம்பினேஷன். எடுத்தே ஆகணும் சார். இது அப்போ நம்ம வெயிட் இருக்கிறவங்க வெயிட் அதிகமாக இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நார்மலாக எடுக்க வேண்டிய ப்ராடக்ட். நீங்களும் சாப்பிடலாம், நானும் சாப்பிடலாம். யூரிக் ஆசிட் ஒரு அற்புதமான ப்ராடக்ட் நம்மளுக்கு இருக்கு. ரத்தத்தில் யூரிக் ஆசிடோட அளவு அதிகமாகும் போது நிறைய பிரச்சனை வருது. கால்களில் வீக்கம், கணுக்காலில் வீக்கம், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வீக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூரிக் ஆசிட், பிளட்டில் இருக்கிற யூரிக் ஆசிடை வெளியேற்றும் இந்த ப்ராடக்ட் உடம்பை டீடாக்ஸ் பண்ணும், கிளீன் பண்ணும். நம்ம டோட்டல் வைட்டாலிட்டி, நம்முடைய எனர்ஜி லெவல் மாறும். இந்த ஒரு ப்ராடக்ட். இந்த யூரிக் ஆசிடுக்கு பெயின் கில்லர் கொடுப்பாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் போய் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டீங்கனாலும் பெயின் கில்லர் கொடுப்பாங்க. டெம்பரரியா தான், 3 மாதம் முடிஞ்ச மெடிசன் எடுத்தீங்கன்னா மறுபடியும் வரும். இங்கே கொடுக்குற ப்ராடக்ட் அதை முற்றிலுமாக ரிமூவ் பண்ணும், அதிலிருந்து உங்களை வெளியேற்றும். டெஸ்ட் எடுத்துக்கங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி யூரிக் ஆசிட் டெஸ்ட் எடுத்துக்கங்க. ஒரு 3 to 4 மாதம் இந்த ப்ராடக்ட்டை சாப்பிடுங்க. யூரிக் 1 அப்படிங்கிற ப்ராடக்ட் கூட ஏதாவது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 3-4 மாதம் எடுத்து போட்டு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்க. கிட்னி ஸ்டோன், கிட்னியில் ஸ்டோன் வருதில்ல, அதுக்கு என்ன தீர்வு? வலி வந்துருச்சு. வலி வந்தாச்சுன்னா என்ன தீர்வுனா, எவ்வளவு சீக்கிரம் வலி தாங்க முடியாது, பெயின் கில்லர் கொடுப்பாங்க. அந்த வலி தாங்கிக்கிறதுக்கு பெயின் கில்லர் கொடுப்பாங்க. எவ்வளவு சீக்கிரம் நீங்க லேப்ரோஸ்கோபிக் லாசிக் ட்ரீட்மெண்ட், லேசர் ட்ரீட்மெண்ட்ல அந்த கல்லை உடைச்சு சின்னதாக பண்ணி டிசால்வ் பண்ணி எடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் 50,000 1 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த வலி தாங்க முடியாது. நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட்டுங்க வெறும் 1000-1100 ரூபாய் நம்ம வருது. ஃப்ளஷ் ஒன். ஒரு மாசத்திற்குள்ள உங்க உடம்பு, உங்களுக்கு தெரியுமா, ஒரே ஒரு ஸ்டோன் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, நிறைய ஸ்டோன் இருக்கும் நம்ம உடம்புல. எல்லாருக்கும் இந்த ஸ்டோன் இருக்குது. அது ஒரு வகையான கால்சியம் ஃபார்முலேஷன் எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லா கிட்னிலையும் இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. ஆனா அதோட அளவு சின்னதா இருக்கும், சில சமயம் சின்னதா இருக்கும். 1 mm 2 mm 3 mm 4 mm அது வர வரைக்கும் அந்த வலி வராது. சிலருக்கு அந்த 4 mmக்கு மேல போய் 5 mm 6 mm 7 mm வரும்போது வலி வரும். வலி வந்ததுன்னா உடனடியா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்.
உடனடியாக அந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாகணும். அந்த கல் எடுத்தாகணும், ரிமூவ் பண்ணி ஆகணும். சகிக்க முடியாத வலி. ஒண்ணுமே வேண்டாம். இந்த ப்ராடக்டை வாங்கி 1 மாசம் அல்லது அதிகபட்சம் 2 மாசம் சாப்பிட்டீங்கன்னா சின்ன சின்னதா எவ்வளவு ஸ்டோன் கிட்னியில சார் இப்ப எனக்கு இல்ல வலி, நான் வாங்கி சாப்பிடலான்னு சொல்ல வர்றேன். இது சப்ளிமெண்ட். என்ற கிட்னியில் ஏதாவது ஸ்டோன் இருந்தா அதை முற்றிலுமாக வெளியேற்றிவிடும் ஆரோக்கியமாக. இல்ல சார் வலி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிட்னி ஸ்டோன் இல்ல, வலி வரட்டா அப்புறம் இருந்தா நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னா ஓகே. இப்ப என்ன சொல்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நோயாளிகளுக்கு கொடுக்கறது இல்ல. நீங்க நினைச்சா சுகர் வராம இருக்கிறதுக்கு நான் அப்படியே சொன்ன ப்ராடக்ட் சாப்பிடலாம். எனக்கு சுகர் வரக்கூடாது சார், சாப்பிடலாம். நோயாளிகளுக்காக கொடுக்கிற மருந்தல்ல இது. பைல் ஒன் நமக்கு தெரியும், பைல்ஸ் வந்தா என்ன கொடுமை, அது வந்தவங்களுக்கு தான் தெரியும், வராதவங்களுக்கு அதை சொன்னா புரியாது. அது ஆல்ரெடி இருக்கிறவங்க அனுபவிக்க கூட இருந்து நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒருத்தருந்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். கொடுமை, நரகம். டாய்லெட்னு யோசிச்சாங்கனாலே அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அது வந்து டோட்டல் ரிலீஃப். ஒரு 37 மாத்திரை இருக்கு ஒரு டின்னுல, ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்டா போதும். அந்த 7 மாத்திரை வந்து ஒரு கிரீன் கலர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை எடுக்கணும், அதுக்கப்புறம் 30 மாத்திரை. ஒரு மாசம் 2 மாசம் முற்றிலும் குணமாகிவிடும். சர்ஜரியே பண்ணாலும் மறுபடியும் வருதில்ல. ஆபரேஷன் பண்றாங்கல்ல பைல்ஸுக்கு, மறுபடியும் வருதில்ல. சில பேர் இந்த பைல்ஸ் உடைஞ்சு ரத்தம், அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியே போய் செத்து போனவங்க இருக்காங்க, இறந்து போனவங்க இருக்காங்க. சிம்பிளான தீர்வு நம்ம கையில் இருக்கு சார். இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை நம்ம கரெக்டா பண்ணா போகும். மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற வேலை. லங்ஸ் ஒன் நமக்கு தெரியும், இந்த மூச்சு சம்பந்தமான நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆஸ்துமா, அலர்ஜி, வீசிங். சிம்பிளான ப்ராடக்ட், யூனிக்கான ப்ராடக்ட் இருக்கு. இன்னைக்கு அது இதெல்லாம் பிரச்சனைகளால் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கிறது நமக்கு வேலை. நம்ம சாப்பிடலாம், ஒரு 2 மாசம் சாப்பிடலாம். ஏன்னா நாம் சுவாசிக்கிற ஒவ்வொரு காற்றும் அவ்வளவு தூசிகளும் அவ்வளவு பொல்யூஷனான காற்று தான் நம்ம சுவாசிக்கிறோம். நம்ம லங்ஸுக்குள்ளேயும் ரொம்ப டாக்ஸின்ஸ் ஸ்டோர் ஆகியிருக்கும். நம்ம சாப்பிட 1 மாசம் 2 மாசம் சாப்பிட்டோம்னா அங்கே மூச்சு விடும்போது உங்களுக்கு அந்த ரிலீஃப் தெரியும். அந்த நுரையீரல் சுருங்கி விரிகிற தன்மை ரொம்ப எளிமையா இருக்கும். லிவர் சொல்லவே வேண்டாம். லிவர்ங்கிறது ஒண்ணு இருக்குதுன்னு எப்ப தெரியுங்களா? நிறைய பேத்துக்கு குடிச்சு 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 அது லிவர் போயிருச்சுன்னு டாக்டர் சொல்லும் போது தான் லிவர்னு ஒன்று இருக்குதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியும். இந்த கொடுமை, இந்த லிவரோட பெரிய விஷயம் கிடையாது. உடம்புலயே பெரிய ஒரு உறுப்பு லிவர். மற்ற எல்லா உறுப்புகளும் 1 or 2 வேலை தான் செய்யும். இப்ப ஹார்ட் அப்படிங்கிறது இப்படி சுருங்கி ரத்தத்தை பம்பு பண்ற வேலை மட்டும் தான் செய்யும். நுரையீரல் அப்படிங்கிறது ஆக்சிஜனை, காற்றை உள்வாங்கி அது ஆக்சிஜனை பிரித்து அப்படி ரத்தத்தில் கலந்து விடுற அந்த நுரையீரல் வேலை. இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வேலை இருக்கு. ஆனா 500 வகையான வேலைகளை செய்கிற ஒரு உறுப்பு உடம்புல இருக்குதுன்னா ராஜ உறுப்புங்கிறது லிவர் தான், கல்லீரல் தான். 500 வகையான வேலைகள் செய்கிறது, நம்பவே முடியாது. இந்த ப்ராடக்ட்ல பாருங்க, இந்த ஒரு ப்ராடக்ட்ல சேர்த்து இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்களை படிச்சு பாருங்க, அவ்வளவு விஷயத்தில் சேர்த்திருக்காங்க. ஒவ்வொன்றும் எக்ஸ்ட்ராக்ட், ஆயுர்வேத எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் இல்லை, ஊட்டச்சத்துக்கள் மட்டும் எவ்வளவு சேர்த்திருக்கான்னு பாருங்க. ஊட்டச்சத்து மட்டும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. விட்டமின் B6, விட்டமின் C, விட்டமின் B12, விட்டமின் E, ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B2, B3, B5, கால்சியம், ஜிங்க், செலினியம், ப்ரோபயோட்டிக்ஸ், கோஎன்சைம் Q10, இத்தனை விஷயங்களை இந்த ஒரு ப்ராடக்ட்ல சேர்த்திருக்காங்க. இவ்வளவு இன்கிரீடியன்ஸ் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் லிவர். ஏன்னா அந்த உறுப்பு அவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்பு. எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடையது நம்முடைய கல்லீரல். அது சரியாக இருக்க வேண்டும். நமக்கு தெரியும், பல அளவுக்கு அதிகமான இந்த குளுக்கோஸ் உணவை, மாவுச்சத்து உணவை சாப்பிட்டு ஃபேட்டி லிவர் வந்துடும். இந்த எக்ஸஸா நான் முதல்ல சொன்னேன்ல, எக்ஸஸா நாம் சாப்பிட்ற அந்த குளுக்கோஸ், சர்க்கரை நம்முடைய லிவரை சுத்தி ஃபேட்டி லிவரா ஸ்டோர் ஆகும். நம்ம நினைச்சிருக்கிற கொழுப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால தான் இல்ல, கொழுப்புக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நாம் எக்ஸ்ட்ரா உண்ணுகிற அந்த குளுக்கோஸை, கார்போஹைட்ரேட்டை ஒரு ஃபேட்டா மாற்றி லிவர் சுத்தி ஸ்டோர் பண்ணும். ஃபேட்டி லிவர் வந்திருக்கு நிறைய பேருக்கு. கிரேட் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 நல்லா இருக்கும். கவனிக்காம விட்டா அது போதும். குடிச்சு லிவர் சிரோசிஸ் வரும். லிவரோட பெரிய அந்த உடம்போட உறுப்புகள்லயே லிவரோட ஒரு தனித்தன்மை என்ன தெரியுங்களா? ஒரு 25-30% இருந்தாலும் அது வேலை செய்யும். இப்ப ஆபரேஷன் பண்ணி நிறைய பேருக்கு அந்த கேன்சரோ ஏதாவது வந்து அதை கட் பண்ணி எடுத்துருவாங்க லிவரை. பாதி லிவரை கட் பண்ணி எடுத்தா கூட அந்த பாதி லிவர் வேலை செய்யும், அது வளரும். ஒரு அற்புதமான உறுப்புங்க, அதோட அருமை தெரியாது.
புரோஸ்டேட் சரி, ஆண்களுக்கான ஒரு புரோஸ்டேட் அப்படிங்கிற ஒரு இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்குன்னு தெரியும். நம்மளுடைய யூரினரி பிளாடர் இருக்குல்ல, இந்த பிளாடருக்கு கீழே ரெக்டத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான இந்த ஒரு ஒரு ஆண் விந்தணுவை உற்பத்தி செய்கிற சேமித்து வைக்கிற புரோஸ்டேட் என்கிற ஒரு விந்து பை. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த புரோஸ்டேட் கேன்சர் வர வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒன்று இந்த யூரினரி பிளாடல் இருந்து யூரின் வெளியேறி வருவதும் இந்த விந்து வெளியேறி வருவது ஒரே டியூப்ல தான், இந்த யூரித்ராங்கிற ஒரே டியூப் தான். அதனால என்ன கேட்டீங்கன்னா, இதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் என்கிற சுரப்பியை அது பாதிக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா யூரின்ல சின்னதா பஸ் வரும், சீல் வந்து லைட்டா யூரின் போகும்போது உன்னிப்பா கவனிச்சா தெரியும். இன்ஃபெக்ஷன் வரும், கவனிக்க மாட்டோம். வீக்கம் வரும், லைட்டா பெயின் வரும், வெளியே சொல்றது தயங்கிட்டு சொல்ல மாட்டோம். அது கவனிக்காமல் விட்டால் ஒரு வேளை அது புரோஸ்டேட் கேன்சராக மாறினா ஒரு வழியும் கிடையாது. ஏன்னா அது கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய யூரினரி பிளாடர் ரெக்டத்தில் பரவும். எல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கிற உறுப்புகள். அப்ப இந்த புரோஸ்டேட் 1 அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராடக்டை யார் சாப்பிடலாம்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் புரோஸ்டேட் இருக்குதோ அவங்க எல்லாம் சாப்பிடலாம். புரோஸ்டேட்ல பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடணும்னு நான் சொல்லல, நல்லா கவனிங்க. இந்த புரோஸ்டேட் பிரச்சனை இருக்கும்போது ஒரு எப்படி சிம்டம்ஸ் எப்படி தெரியும் தெரியுங்களா? யூரின் வந்து ஃப்ளோவா போகாது. நல்ல ஸ்பீடா ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் படம் வரைவோம் செவுத்துல, இல்ல பெண்கள் இருந்தால் மன்னிச்சுக்குங்க, ஸ்கூல் லெவல்ல சொல்லி ஒரு விஷயம் சொல்றோம். யூரின் போறது விளையாடுவோம், நம்ம யானை வரைவோம், செவுத்துல வரைவோம், அந்த அளவுக்கு யூரின் ஃப்ளோவா போகணும். யூரின் சரியா அப்படி ஃப்ளோவா போகிறது இல்லை, ஸ்பீடா போறது இல்லை, ட்ராப்பா போகுதுன்னா இந்த புரோஸ்டேட் கிளாண்டில் பிரச்சனை இருக்கலாம். கேள்வி கேட்காம 2-3 மாசம் வாங்கி சாப்பிட்டுருங்க. புரோஸ்டேட் 1 யூரின் ஃப்ளோவா ஃப்ரீயா போகுதா, பெயின் இல்லையா, எந்த இன்ஃபெக்ஷன் பஸ் எதுவும் வர்றது இல்லையா அப்படின்னு கவனிக்கணும். சந்தேகம் இருந்தால் ஒரு 2-3 மாசத்துக்கு வாங்கி சாப்பிட்றணும். ஆண்களுக்கான ஒரு ப்ராடக்ட். ரைட், இது வரைக்கும் நான் சொன்னதால சப்ளிமெண்ட் நிறைய இருக்கு, ரொம்ப டைம் இல்லைங்கிறனால நம்ம அது குறிச்சிட்டோம். அதே மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நம்மளுக்கு இருக்குது, ஸ்கின் கேர் பர்சனல் கேர் ப்ராடக்ட். நம்ம ப்ராடக்டோட தனித்தன்மை என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கு இருக்கக்கூடிய சான்றிதழ்கள், உலக சான்றிதழ்கள். நேனோ எமல்சன் டெக்னாலஜி, இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுகளுக்கெல்லாம் நேனோ எமல்சன் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி. நம்ம ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் ஸ்கின்னில் இப்படி அப்ளை பண்ணி இப்படி ஒரு தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு க்ரீம் வேணாலும் எடுத்துக்கங்க, எடுத்து ஒரு ஸ்கின்னில் அப்படி தேய்ச்சிங்கன்னா ஒரு 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 10 செகண்ட் 15 செகண்டுக்குள்ள நீங்கள் க்ரீம் தேய்ச்சதுக்கான எந்த சிம்டம் இருக்காது, அது பெனிட்ரேட் பண்ணி அந்த ஸ்கின்னுக்குள்ளே போயிடும். அதான் நேனோ எமல்சன் டெக்னாலஜி என்கிற அவ்வளவு நுண்ணியமாக செய்யப்பட்ட ப்ராடக்ட் இதெல்லாம். ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடிய, உடம்புல யூஸ் பண்ணக்கூடிய எந்த வகையான பர்சனல் கேர் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி 100% ஆர்கானிக் மட்டுமே. எக்கோசர்ட் என்கிற உலக புகழ் பெற்ற பிரான்ஸோட சர்டிபிகேட் இருக்கிற யூனிக் ப்ராடக்ட் எக்கோசர்ட் என்று சொல்லுவாங்க. பீட்டா என்கிற, நமக்கு தெரியும் இந்த ஜல்லிக்கட்டு வந்தபோது பீட்டா என்கிற அந்த அமைப்பு தான் அதுக்கு எதிராக கேஸ் போட்டாங்க. மிருகங்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க, அது ஜெயிச்சு நம்ம ஜல்லிக்கட்டு வந்தது. பீட்டா என்கிறது பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ், மிருகங்களை சரியா கொடுமைப்படுத்தாம பயன்படுத்தணும் அப்படி அதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அமைப்பு. அவங்க சர்டிஃபை பண்ணிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எந்த பொருள்களையும் மிருக கொழுப்பு சேர்க்கப்படவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் உலகம் முழுவதும் ஏற்றுமதி ஆகிற பொருள்கள். சர்டிபிகேட் தரத்தில் வந்து நீங்க காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஒரு இந்தியன் பொருள், இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற பொருள்கள் உலகத்தரம் வாய்ந்த எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிற தரத்தில். ப்ராடக்ட் நிறைய இருக்குது. சொன்ன பர்சனல் கேர், ஸ்கின் கேர்ல ஒரு பேஸ்ட், அது பேசும், ஒரு பேஸ்ட் பேசும், நிறைய நுரையெல்லாம் வராது. நீங்க வாய் நிறைய மற்ற பேஸ்ட் எல்லாம் வாங்கினீங்கன்னா வாய் நிறைய நுர வரும். அது நுர வர்றதுக்கு ஒரு சின்ன கெமிக்கல் சேர்த்தா நிறைய நுர வரும். அதெல்லாம் இங்க சேர்த்துறது கிடையாது. டென்ட் 1 அவ்வளவு வித்தியாசத்தை உணர்வீர்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பேஸ்ட்டை அப்படியே மாற்றி, எப்படி இருந்தாலும் பேஸ்ட் இல்லாமல் வேலை நடக்காது, அதை அப்படியே மாற்றிட்டு நம்ம பேஸ்ட்டை யூஸ் பண்ணி பாருங்க. சானிட்டரி பேட் இருக்கு, பேடுனா அது பேடு தான், யூனிக் பேடு. பெண்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, மனைவிக்கு, நீங்கள் அவங்க உண்மையிலேயே அவங்க மேலே அக்கறை, குடும்பத்தை நேசிக்கிற ஒரு ஆணா இருந்தால் பெண்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட். நீ கடையில் வாங்குற எந்த நாப்கின்னா இருந்தாலும் அதில் பிளாஸ்டிக் இல்லாமல் இல்லை.
ஆனால் நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எட்டு லேயர் இருக்கும். 8 லேயர் 100% டீகம்போஸ் ஆகும், அழுகி மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற ஒரு விஷயம். அதில் ஒரு சிப் இருக்கு, ஏனாயான் சிப்புன்னு. அது இருக்கிறதுனால துர்கந்தம் வராது, பாக்டீரியா வளராது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேட் யூஸ் பண்ணாலே போதுமானது, அந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி. காலையில் பெண் குழந்தைகள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ போறாங்க அப்படின்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 5 மணி 4 மணி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பேடு போதும். அந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பேடு. சரியான பேடை யூஸ் பண்ணலனா யூட்ரஸ் சம்பந்தமான கேன்சர் வரை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஏன் யூட்ரஸ் கேன்சர் நிறைய அதிக பேருக்கு வருவதற்கு என்ற காரணம் அன்ஹைஜீனிக் மென்சுரல் பிராக்டிஸ். நம்மகிட்ட அற்புதமான ப்ராடக்ட் இருக்கு. நீங்க மற்றவங்களுக்கு வாங்கி விற்கிறதெல்லாம் அப்புறம் சார், உங்க குடும்பத்தில் எல்லாம் இது யூஸ் பண்றாங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு இருக்கு இத்தனை ப்ராடக்ட் இருக்கு, இது நம்ம ஃபேமிலியில எப்படி இருந்தாலும் வாங்கணும். இல்ல பேட் வாங்குறாங்களா வாங்கலையா, பேஸ்ட் வாங்குறாங்களா வாங்கலையா, சோப்பு வாங்குறாங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 100% திருப்தின்னு தோணுனா மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. ஃபேஸ் வாஷ் எல்லாம் இருக்குது. நான் நல்லா என் லைஃப்ல ஃபேஸ் வாஷே யூஸ் பண்ணது கிடையாது. ஆனா ஆசை இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்குறேன், அப்படி ஒரு திருப்தியை ஃபீல் ஆகுது. இந்த பேஸ்ட் 100% இயற்கையான ஒரு என்ன சொல்றது, அப்படி ஒரு ஃபேஸ். நான் எதை சொல்றேன், எந்த ஒரு க்ரீமும் ஸ்னோவும் ஃபேஸும் எதுவுமே நம்ம லைஃப்ல நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனா இது நான் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதுனால இப்போ எப்போது எனக்காவது தோணும் போது ஞாபகமே வராது, ஞாபகம் வந்தேன்னா எடுத்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அப்படி ஒரு ஃபீல் இருக்குது இல்லை ப்ராடக்ட். ஃபேஸ் வாஷ் இருக்கு, லோஷன்ஸ் இருக்கு, மாய்ஸ்சரைஸ் ஸ்கீம் இருக்கு, நிறைய அற்புதமாக. அதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணால் அதை பற்றி நான் இப்போ அது பேசுறதுக்கு டைம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் தைரியமாக யாருக்கு வேணால் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு தடவை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மறுபடியும் நம்மகிட்ட கேட்டு வாங்குற மாதிரியான தர நிர்ணய அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் ரேஞ்ச் நம்மகிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 70 ப்ராடக்ட்டுக்கு மேலே வந்துருச்சு. ரைட். இவ்வளவு நல்ல பொருள்களை தருகிற நிறுவனம் எது? அஸ்டோனியா லேப்ஸ் லிமிடெட் என்கிற ஒரு இந்திய நிறுவனம், ஹரியானாவை சேர்ந்த ஒரு இந்திய நிறுவனம். இவங்க ஆக்சுவலா 27 வருஷமா இருக்காங்க. ஆனா இவங்களுடைய பிசினஸ் உண்மையிலே என்னன்னு கேட்டீங்கன்னா பார்மசூட்டிக்கல் மெடிசன். நான் சொன்னல முதல்ல, டாக்டர் செய்து தருகிற ஆங்கில மருத்துவம், ஆங்கில மருந்துகளை தயாரிக்கிற நிறுவனம். மார்க்கெட் பண்ண மாட்டாங்க, விற்க மாட்டாங்க, தயாரிக்கிற நிறுவனம். உலகம் முழுவதும் இருக்கிற பல நிறுவனங்களுக்காக பார்மசூட்டிக்கல் மெடிசன்ஸை சொந்தமாக தயாரித்து தருகிற ஒரு நிறுவனம் தான் அஸ்டோனியா லேப்ஸ் லிமிடெட் என்ற ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஹரியானாவில் இருக்கு, பஞ்சகுலா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, நானும் செல்வகுமார் சார், விவேக் சார் இதெல்லாம் நாங்கள் போய் கிட்டத்தட்ட 2 நாள் இந்த கம்பெனிக்குள்ள ஒவ்வொரு செக்ஷனா போய் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சது. ரொம்ப பெருமைப்பா இருந்து. என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு 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 ஃபேக்டரியை நம்ம பார்த்ததில்லை. கம்பெனியுடைய டைரக்டர்ஸ் டாக்டர் விக்ராந்த் ஒரு மிக முக்கியமான பிரெயின் இந்த கம்பெனியில. இந்த நிறுவனத்தை பத்தி சொல்லணும்னா அதாவது 3 ஃப்ளோர் இருக்கு. அதுல ஒரு ஃப்ளோர்ல 2 லட்சம் சதுர அடி பரப்புள்ள ஒரு ஃப்ளோர். அப்ப 3 ஃப்ளோர்ல 6 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி. ஜீரோ வேஸ்ட். அங்கிருந்து வேஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வெளியே போறது இல்லை. தண்ணி வேஸ்ட் வெளியே போகுது அல்லது வேஸ்டா போக கம்பெனி இருந்து போக வெளியே போகுது, அப்படி ஒரு விஷயம் இல்லை. ஜீரோ வேஸ்ட். அதே மாதிரி யுஎஸ்எஃப்டிஏ என்கிற அமெரிக்காவோட FDA ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அமெரிக்காவோட இந்த சர்டிபிகேட் இருக்கிற ஒரு கம்பெனி. அந்த சர்டிபிகேட் இந்தியாவுக்கு தேவையில்லை. யுஎஸ்எஃப்டிஏ சர்டிபிகேட் இந்தியாவுக்கு தேவையில்லை. ஆனா இந்த நிறுவனம் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க சொல்ற அந்த கைட்லைன்ஸ், ஒரு கம்பெனி எப்படி இருக்கணுங்கிற அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் இந்த கம்பெனியை வடிவமைத்து இதில் பொருள் தயாரிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இவங்களுடைய மெயின் மார்க்கெட்டே அமெரிக்கா தான், யுஎஸ்ஏ. அதனால அவங்களுக்கு இந்த யுஎஸ்ஏ சர்டிபிகேட் கம்பல்சரி வேணும். அவ்வளவு தரமான நிறுவனம், சர்டிஃபைடு நிறுவனம். கிட்டத்தட்ட 30 நாடுகளில் இன்று வணிகம் செய்கிறது. நான் சொல்றது அஸ்டோனியா லேப்ஸ் லிமிடெட் என்ற அந்த நிறுவனம் 30 நாடுகளுக்கு மேல 10க்கு அதிகமான இன்டர்நேஷனல் இந்தியன் சர்டிபிகேட் இருக்கு, தரச்சான்றிதழ் இருக்கக்கூடிய நிறுவனம். 1500க்கும் அதிகமான மருந்துகளும் ஊட்டச்சத்து உணவுகளும் தயாரிக்கிற ஒரு நிறுவனம். 2000க்கு மேற்பட்ட சொந்தமா ஃபார்முலா கையில் வச்சிருக்காங்க. மெடிசன் ஃபார்முலாவும் இருக்கு, நியூட்ராசூட்டிக்கல் ஃபார்முலாவும் கையில் சொந்தமா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். எல்லா தரச்சான்றிதழ் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி யுஎஸ்எஃப்டிஏ சர்டிபிகேட் இருக்கு, எக்கோசெட் என்கிற பிரான்ஸோட சர்டிபிகேட் இருக்கு, ஆயுஷ் இந்தியன் கவர்மெண்டோட ஆயுஷ் சர்டிபிகேட் இருக்கு, ஹலால் சர்டிபிகேட் இருக்கு, வீகன் இருக்கு, பீட்டா என்கிற அனிமல் ஆர்கனைஸ் சர்டிபிகேட் இருக்கு, ஜிஎம்பி இருக்கு, FSSAI என்கிற ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. எல்லா தரச்சான்றிதழும் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம்.
அதே மாதிரி லேபு, ஆய்வுக்கூடம் வேற லெவல். கிட்டத்தட்ட எனக்கு தோணுது ஒரு 8000 10,000 சதுர அடி நீளம் இருக்க ஏரியா இருக்கக்கூடிய லேபரட்டரி. ஏன்னா நமக்கு தெரியும் பார்மசூட்டிக்கல் மெடிசன்ஸ்னா எவ்வளவு சயின்டிஃபிக்காக தயாரிக்கணும். ஒரு பேராசிட்டமால் தயாரிக்கிறதுனா கூட எவ்வளவு வகையான தரச்சான்றிதழ், எவ்வளவு வகையான அக்யூரஸியாக இருக்கணும். அவ்வளவு ஒரு சயின்டிஃபிக் அட்வைசரி டீம் இருக்கு. அதில் சீஃப் டாக்டர் வந்து டாக்டர் விக்ராந்த் தான், கம்பெனியோட ஒன் ஆஃப் த டைரக்டர். நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய லேப் டெக்னீஷியன், சயின்டிஸ்ட், கெமிஸ்ட், நிறைய பேர் இருக்கக்கூடிய நிறுவனம். அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஒரு லேபரட்டரியில் வேணுங்கிற லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி ஃப்ரம் அமெரிக்கா. இந்த கம்பெனிக்கு 2024 சிறந்த நிறுவனம் என்கிற பெஸ்ட், அதாவது பாரத் பிரதிபா சம்மான் அவார்டு, பெஸ்ட் என்டர்பிரைஸ் ஆஃப் த இயர் 2024 கிடைச்சது இந்த கம்பெனிக்கு தான் கிடைச்சது. அஸ்டோனியா லேப்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு இந்த விருது கிடைத்தது.